ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவன் ஆண்டவர், எங்களை கைவிடாத நேசர் நீராய் இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, எதிர்காற்றோ புயலோ மலையோ பனியோ, இயேசுவே எனக்கு நீரே. எதிர்காற்றோ புயலோ மலையோ பனியோ, இயேசுவே எனக்கு நீரே. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. ஓ எனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. பாடுவோமா சேர்ந்து? என் குறைச்சலில் நீர், என் விளைச்சலில் நீரே, நான் சாகாமல் பிழைக்க காரணரே. என்னில் குறைச்சல் வந்தாலும் குறையொன்றும் சொல்லேன், குயவனே உம்மை புகழ்ந்திடுவேன். என் குறைச்சலில் நீரே, என் விளைச்சலில் நீரே, நான் சாகாது பிழைக்க காரணரே. என்னில் குறைச்சல் வந்தாலும் குறையொன்றும் சொல்லே, நான் குயவனே உம்மை புகழ்ந்திடுவேன். கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. எனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எப்பக்கம் நெருக்கினாலும், எப்பக்கம் நெருக்கினும் ஒடுங்கி நான் போவேனும். எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேனா, என் பலவீன நேரத்தில் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடும் தயை மறந்திடேனா. எப்பக்கம் நெருக்கினும் ஒடுங்கி நான் போவேனோ, எதிர்த்திடும் புயல்களில் அசைந்திடேனா. என் பலவீன நேரத்தில் பெருமூச்சின் ஜெபத்தாலே உதவிடும் தயை மறந்திடேனா. கைவிடுவதில்லை, விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. கைவிடுவதில்லை, விட்டு விலகவில்லை, என்னை காப்பவர் உறங்கவில்லை. எனக்கெதிராக, ஓ எனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. எனக்கெதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்ப்பதில்லை. வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, வாழ்ந்தாலும் நீரே, தாழ்ந்தாலும் நீரே, எதிர்காலம்
இயேசுவே எனக்கு நீரே. எதிர்காற்றோ புயலோ மலையோ பனியோ இயேசுவே எனக்கு நீரே. இந்த காலை நேரத்திலே මේ උදෑසන කාලයේදී கர்த்தர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ අපට මතක් කර දෙනවා. The Lord is king over the flood. ස්වාමීන් වහන්සේ අපගේ ජීවිතේන සෑම කුණාටුවක් ගම් වතුරක නීල උන්වහන්සේගේ පාලනයේ තිබෙනසේක. எந்த அலைகள், සෑම මොන කුණාටුව ආවත්, எந்த காற்றுகள், මොන රළ පහර ආවත්, அந்த காற்றுகளுக்கும் அந்த அலைகளுக்கும் ராஜாவாய் நம்முடைய கிறிஸ்து ඒ இருக்கிறார். සියල්ලටම රජතුමා අපගේ ක්‍රිස්තුස් වහන්සේ. ஆமென். எல்லாத்தையும் அவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். සියල්ල උන්වහන්සේගේ පාලනයට නතුව තිබෙනවා. ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா தருணங்களையும் கர்த்தரே அதை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். අපේ ජීවිතේ හැම දෙයක්ම උන්වහන්සේගේ හස්තේ උන්වහන්සේ තබා நமக்கு තිබෙනවා. உயர்வு வந்தாலும் சரி, මොන දේ ආවත්, நமக்கு தாழ்வு வந்தாலும் சரி, අපට උසස්කම පහත්කම මොනවා ආවත්, அதை கர்த்தருடைய கரத்திலே தான் ඒ வைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේගේ හස්තේ තමයි උන්වහන්සේ තබා තිබෙන්නේ. கர்த்தரிடத்திலே இந்த காலை நேரத்துல கேட்போம். ස්වාමීන් වහන්සේගේ මේ උදෑසන කාලේ ඉල්ලමු. ஆண்டவரே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே உண்டான. ස්වාමීනි, මාගේ කාල ප්‍රස්තාවල වහන්සේගේ හස්තේ තිබෙනවා පියාණෙනි. ஆண்டவரே, வருஷங்கள் உருண்டோடுவது போல ஓடிக்கொண்டிருக்கிறது. වර්ෂයන් ඔහේ ගෙවි යමින් තිබෙනවා. ஆனா அதை நீர் ஏற்ற காலத்திலே ஆண்டவரே நீர் விலையை செய்கிற தேவன். නමුත් ඔබ වහන්සේ හරි කාලයේදී අස්වැන්න ලබා දෙන දෙවියන් என்னுடைய වහන්සේ வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த விளைச்சலை தாங்க. අපගේ ජීවිතයේදී ඒ හස්වැන්න නෙලා ගැනීම ලබා දුන මැනව. ஆண்டவரே, 30 வீதமான அறுவடை வேண்டாம். 30 ගුණේ අස්වැන්න එපා. 60 வீதமான அறுவடை 60 ගුණේ வேண்டாம். අස්වැන්න එපා. 100 வீதமான அறுவடை எனக்கு 100 தாங்க. ගුණේ අස්වැන්න දුන මැනව. அந்த பலனை ஆண்டவரே என்னுடைய சந்ததி காணட்டும் ஆண்டவரே. ඒකේ ඵලය අපගේ වංශයන් පරම්පරාවන් ஆண்டவரே, இந்த දකින්න குடும்பங்கள் සේක්වා. காணட்டும் ஆண்டவரே. අපගේ පවුල් සම්බන්ධතා ஆண்டவரே, දකින්න இவருடைய සේක්වා. களஞ்சியங்கள் நிரப்பப்படட்டும். ස්වාමීනි, අපගේ අටුවන් පිරෙව්ව මැනව. உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் වහන්සේ දෙස கேட்போம். බලනවා පියාණනි. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் நிரப்புங்க ஆண்டவரே. ස්වාමීනි, මාගේ ජීවිත වහන්සේ கிருபை පිරෙව්ව செய்யுங்க මැනව. ஆண்டவரே. කරුණා කර உமது මැනව. இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் වහන්සේ ராஜா. අනුග්‍රහ නිසා ස්තුති நீர் பெரியவர் වේවා. ஆண்டவரே. හalleluya. நீர் புகழப்படத்தக்கவர் වහන්සේ ஆண்டவரே. ප්‍රශංසාවට ඔබ ஆண்டவரே, දෙවියන් காலங்கள் වහන්සේ. உமது கரத்திலே உண்டாண்டவரே. මේ උදෑසන කාල වහන්සේගේ හස්තයට බාර කරනවා. ஹalleluya. ජීවිතේ පසුවන සෑම මොහොතක් පාසා ඔබ මා ළඟින් සිටිනා බව මට දැනුණා. නිරතුරු ඔබ මාද සනසමින් ගෙන යන්නා. ඔබ යහපත් වූ දෙවිඳුන් බව මාට දැනුණා. ජීවිතේ පසුවන සෑම මොහොතක් පාසා ඔබ මා ළඟින් සිටිනා බව මට දැනුණා. නිරතුරු ඔබ මාද සනසමින් ගෙන යන්නා. ඔබ යහපත් වූ දෙවිඳුන් බව මාට දැනුණා. சேர்ந்து பாடுவோமா? ඔබ ධර්මිෂ්ඨයි, ඔබ බලවන්තයි, ඔබ යහපත් වූ දෙවිඳුන් පමණයි. ඔබ ධර්මිෂ්ඨයි, ඔබ බලවන්තයි, ඔබ යහපත් වූ දෙවිඳුන් පමණයි. ඇදහිල්ලෙන් මා සවිමත් කරමින් ගෙන යන්නා. දෙවිඳේ ඔබ දෙව්වදනින් නිසි මඟ මට පෙන්වා. යා යුතුමා නිරතුරු මාගෙන යයි ඔබ සැමදා. ඔබ යහපත් වූ දෙවිඳුන් ඔබ මාට දැනුණා. சேர்ந்து பாடுவோமா? ඇදහිල්ලෙන් මා සවිමත් කරමින් ගෙන යන්නා. දෙවිඳේ ඔබ දෙව්වදනින් නිසි මඟ මට පෙන්වා. යා යුතුමා නිරතුරු මාගෙන යයි ඔබ සැමදා. ඔබ යහපත් වූ දෙවිඳුන් ඔබ මාට දැනුණා. ඔබ ධර්මිෂ්ඨයි, ඔබ ධර්මිෂ්ඨයි, ඔබ බලවන්තයි, ඔබ යහපත් වූ දෙවිඳුන්
දෙවිඳුන් පමණයි ඔබ ධර්මිෂ්ඨයි ඔබ බලවන්තයි ඔබ යහපත් වූ දෙවිඳුන් පමණයි ඔබ ධර්මිෂ්ඨයි ඔබ ධර්මිෂ්ඨයි ඔබ බලවන්තයි ඔබ යහපත් වූ දෙවිඳුන් පමණයි ඔබ ධර්මිෂ්ඨයි ඔබ බලවන්තයි ඔබ පිළිතුරු ඔබ යහපත් වූ දෙවිඳුන් පමණයි ඔබ පිළිතුරු දෙන්නා වූ දෙවිඳුන් බව විශ්වාස කරන්නෙමි ඔබ පිළිතුරු දෙන්නා වූ දෙවිඳුන් බව விசுவாச කරන්නෙමි நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தருகிற தேவன் அவராய் இருக்கிறார் விசுவாசத்தோடு இந்த அடியை பாடுவோமா දෙවිඳුන් බව විශ්වාස කරන්නෙමි ඔබ පිළිතුරු දෙන්නා වූ 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 දෙවිඳුන් බව විශ්වාස කරන්නෙමි ஆலியும் என் கைகளை கொண்டு ஆலியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர் சொல்லுவோமா அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர் ஆலியும் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர் அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர் ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் சொல்லுவோமா ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் என் ஆராதனை உமக்கே ஒவ்வொருவருக்கே ஆண்டவரே நீர் பலத்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறீர்கள் இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி காத்திருக்கிறோம் ஆண்டவரே உமது கரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காக செய்து முடிக்கும் ஆண்டவரே அதை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஆண்டவரே ஹalleluya நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி අපි අත් கர்த்தருடைய කරන நாமத்தை ආදරයක් ලබා දී දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමයට පත් කරමු. யாத்ராகமத்தின் புத்தகம் අපි පෙරලා ගනිමු නික්මියාම පොතේ 3ஆம் அதிகாரம் 3 වන පරිච්ඡේදයේ 13 14ஆம் வார்த்தை வாசி 13 සහ 14 යන පදයන්. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். 14ஆம் வார்த்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா?
14 වෙනි පදේ අපි හැමෝම එකතු වෙලා කියමු. ஸ்கிரீன்ல இந்த வார்த்தை போடப்பட்டிருக்குது. ස්ක්‍රීන් එකේ තේ පදේ දාලා நாங்கள் තියෙනවා. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? අපි එකතු කියමු. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இந்த வேத வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது මේ බයිබලීය කොටස අපි මෙනෙහි කරන විට ஒரு கேள்விக்கு பதிலாக இந்த வார்த்தை வருகிறது. එක ප්‍රශ්නයකට පිළිතුරක් විදිහට තමයි මේ மோசே වචනේ ஆண்டவரை පැමිණෙන්නේ. பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். මෝසෙස් තුමා දෙවියන් වහන්සේ දිහා බලලා ප්‍රශ්නයක් ஆண்டவரே අහනවා. நீங்க எகிப்துக்கு என்ன போக சொல்றீங்க? ස්වාමීන් වහන්සේ මිස්රයට මට යන්නට කියනවා. இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர சொல்றீங்க. ඉස්රායෙල් ජනතාව මේ වහල්භාවයෙන් මුදාගෙන එන්නට කියනවා. இப்ப நான் போவதற்கு முன்பதாக දැන් මං යන්නට කලින් ஒரு கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். එක ප්‍රශ්නයක් මම ඔබ වහන්සේගෙන් நாங்க අහන්නම්. நான் போய் ஒவ்வொரு காரியம் சொல்லும் பொழுது මම ගිහිල්ලා එක එක දේවල් කියන විට அந்த 13ஆம் வார்த்தையை சொல்றேன் பாருங்க. 13 වෙනි පදේ බලන්න. நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் එවිට මෝසස් දෙවියන් වහන්සේට කතා உங்கள் කොට பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது එසේනම් මා ඉස්රායෙල් සෙනඟ වෙත ගොස් නුඹලාගේ පියවරුන්ගේ දෙවියන් වහන්සේ මා නුඹලා වෙත එවුස්සේකයි කී විට மோசே சொல்றாரு මෝසස් කියනවා உங்களுடைய தேவன் தான் என்னை அனுப்பினார் என்று ඔබගේ දෙවියන් වහන්සේ තමයි අපව එව්වේ நான் කියලා அவர்களை பார்த்து சொல்லும்போது අපි ඔවුන්ව බලලා කියන විටදී அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ඔවුන් අපගෙන් එක ප්‍රශ්නයක් අහනවා. அது என்ன கேள்வி தெரியுமா? මොකක්ද ඒ ප්‍රශ්නය? அந்த கேள்வி சொல்றாரு பாருங்க. ඊළඟට කියනවා அவருடைய நாமம் என்ன என்று இஸ்ரவேல் மக்கள் என்னை பார்த்து கேட்பார்கள். උන්වහන්සේගේ නම කුමක්දයි මාගෙන් අසන කල. அப்படி அந்த ஜனங்கள் என்னை பார்த்து அந்த கேள்வியை கேட்கும் பொழுது එතකොට එහෙම මේ ජනතාව මන් දිහා බලලා ඒ நான் ප්‍රශ්නේ என்ன අහන பதில் විට சொல்றது என்று ஆண்டவர்ட்ட கேக்குறாரு. මං මොනවාද දෙන්න ඕන පිළිතුර කියලා දෙවියන් වහන්සේගෙන් අහනවා. அப்ப ஆண்டவர் ஒரு பதில சொல்றாரு. එතකොට දෙවියන් වහන්සේගේ පිළිතුරක් மோசே දෙනවා. நீ அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் இதுதான். මෝසෙස් ඔබ ගිහින් කියන්නට ඕන එකම දේ මේ තමයි. என்னை அனுப்பின தேவன் யார் என்றார்? මාව යවූ දෙවියන් වහන්සේ කවුද කියලා කිව්වොත් இருக்கிறவாகவே இருக்கிறேன். මම වනාහි ස්වයම්බූ නම් තනන් වහන්සේ. அதாவது அவருடைய பேர் என்ன பேர் ඒ தெரியுமா? කියන්නේ උන්වහන්සේගේ නම කුමක්ද? நான் இருக்கிறேன். මම ඉන්නවා. ஆண்டவர் சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කියනවා இஸ்ரவேல் மக்கள் பலவிதமான உபத்திரவங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. ඉස්රායෙල් ජනතාව බොහෝ ආකාර පීඩා මැද්දේ තමයි සිටින්නේ. நீ போய் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு நீ போவதற்கு முன்பதாக ඔබ ගිහිල්ලා ඔවුන් මුදවාගෙන එළියට අරගෙන එන්නට அவங்க කලින් கேட்கிற முதல் கேள்வி இந்த கேள்விதான். ඔවුන් නාන පළවෙනි ප්‍රශ්නේ මේක තමයි. அவருடைய பேர் என்ன? උන්වහන්සේගේ නාමය எங்களை කුමක්ද? விடுதலையாக்க போற தெய்வத்தினுடைய பெயர் என்ன? අපව මුදවා ගන්න යන දෙවියන් වහන්සේගේ என்ற නාමය கேள்வியை அவங்க කුමක්ද? கட்டாயம் கேட்பாங்க. මේ ප්‍රශ්නේ අනිවාර්යයෙන්ම ඉස්රායෙල් ජනතාව අසනවා. 3 காரணங்கள் இருக்கு இந்த கேள்வியை இஸ்ரவேல் மக்கள் கேட்பதற்காக. කාරණා තුනක් තියෙනවා මේ ඉස්රායෙල් ජනතාව මේ ප්‍රශ්නේ අහන්න. முதலாவது காரணம் என்ன தெரியுமா? පළවෙනි කාරණේ කුමක්ද? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையில சொல்லப்படுகின்றது. නික්මියාම 12:14 මෙසේ සඳහන් වෙනවා. இஸ்ரவேல்ல ඉස්රායෙලේ மன்னிச்சிடுங்க எகிப்தில සම වෙන මිසරයේ ஒரு தெய்வத்தை மாத்திரம் அவங்க வணங்கவில்லை. එක දෙවිවරුන්ට පමණක් ඔවුන් නමස්කාර කළේ எகிப்தில නැහැ. அவங்க வணங்கின தெய்வங்கள் अनेक தெய்வங்களை මිසරයේ வணங்கினார்கள். ඔහු බොහෝ දෙවි දේවතාවුන්ට නමස්කාර කළා. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கேளுங்க. ඒ පදේ කියවදී ඔබ බලන්න. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவாராம். මිසරේ දෙවිවරුන් කියලා සඳහන් වෙලා அப்ப තියෙනවා. இஸ்ரவேல் மக்கள் வாழ்ற அந்த எகிப்தில ஒரு தெய்வத்தை மாத்திரம் வணங்கல. එසේනම් ඉස්රායෙල් ජනතාව ජීවත් වෙන මේ මිසර දේශයේ එක දෙවිවරුන්ට පමණක් ඔවුන් பல නමස්කාර කළේ தெய்வங்கள் නැහැ. அவங்க ආராதனை செய்து බොහෝ கொண்டிருந்தார்கள். දෙවි දේවතාවුන්ට ඔවුන් නමස්කාර වැඳුම් පිදුම් அப்ப කළා. இஸ்ரவேல் மக்கள் கேட்பாங்க இந்த கேள்வி யார் அந்த தெய்வம் என்று එතකොට கேட்டா ඉස්රායෙල් ජනතාව ඇහුවොත් මේ දෙවියන් වහන්සේ කවුද කියලා நீ எகிப்துல பார்க்கிற பல தெய்வங்கள் அல்ல. ඒ ඔබ මිසරේ බලන ඒ බොහෝ ආකාර දෙවි දේවතාවුන් නොවේ. உன்னை விடுதலையாக்க போகிற தெய்வம் யார் ඔබ என்றால் මුදවන්නට යන දෙවියන් වහන්සේ කවුද කිව්වොත් புதிதாய் தோன்றின தெய்வம் அல்ல. අලුතෙන් ඇති වුණු දෙවි කෙනෙක් නොවේ. புதிதாய் மனுஷனால உருவாக்கப்பட்ட தெய்வம் அல்ல. අලුතෙන් මිනිස්සු හදාගත්ත දෙවි කෙනෙක් இவர் නෙවෙයි. எப்படிப்பட்டவர் தெரியுமா? උන්වහන්සේ කෙබඳු කෙනෙක්ද? இருக்கிறவராகவே இருக்கிறேனா. ස්වයම්බූ නම් තැනන් அதாவது වහන්සේ. இந்த தெய்வம் எப்பொழுதுமே இருக்கிறார். ඒ කියන්නේ මේ දෙවියන් වහන්සේ නිතරම සිටිනවා. அவர் புதிதாய் தோன்றினவர் அல்ல. උන්වහන්සේ අලුතින් හටගත්ත කෙනෙක් ஒரு නෙවෙයි. புதிய சம்பவத்தின் மூலமாய் தெய்வமாய் உருவாக்கப்பட்டவர் அல்ல. උන්වහන්සේ අලුත් සිදුවීමක් කරන කොටගෙන දෙවි කෙනෙක් බවට இவர் පත් කරගත් කෙනෙක් எப்பொழுதுமே அவர் නෙවෙයි. இருக்கிறவரா இருக்கிறார். උන්වහන්සේ නිතරම සිටින දෙවියන් වහන්සේම සිටිනවා. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. දෙවනු එක ප්‍රශ්නයක් අහනවා. 3 விதமான கேள்வி கேட்பாங்க. තුන් ආකාර ஒன்று ප්‍රශ්නයන් අහලා எகிப்துல තියෙනවා. பல தெய்வங்கள் இருந்தாங்க. පළවෙනි එක அதனால මිසරයේ எந்த බොහෝ ආකාර தெய்வம் දෙවිවරුන් எங்களை සිටියා. விடுதலையாக்கும் என்று அந்த கேள்வி வரும். නමුත් මොන දෙවිවරයන්ද අපව මුදවා ගන්න යන්නේ කියලා ප්‍රශ්නයක්. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. දෙවනුව ප්‍රශ්නයක් අහනවා. இஸ்ரவேலுடைய பிதாக்கள் தான் என்னை அனுப்பினார் என்று மோசே சொல்ல போறார். ඉස්රායෙල් වරුන්ගේ පියවරුන් තමයි මාව යවුවේ කියලා உங்களுடைய මෝසෙස් කියනවා. முற்பிதாக்களின் தேவன் தான் என்னை அனுப்பினார் சொல்ல போறார். නුඹලාගේ ආදි පියවරුන්
පියවරුන්ගේ දෙවියන් වහන්සේ තමයි මාව එව්වේ කියලා யார் அந்த කියනවා. முற்பிதாக்கள்? කවුද ඒ ආදි පියවරුන්? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ආබ්‍රහම්, ඊසාක්, යාකෝබ්. இவங்க 3 பேரும் அவங்க முற்பிதாக்கள். මේ තුන්දෙනාම ඊශ්‍රායල් ஆனா ජනතාවගේ இந்த ආදි 3 පියවරුන්. முற்பிதாக்களுமே නමුත් මේ ආදි පියවරුන් තුන්දෙනාම தேவனை எப்படி அழைத்தார்கள் என்றால் දෙවියන් වහන්සේව කෙසේද අඬගැසුවේ தங்களுடைய කිව්වොත් வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தின் மூலமாய் தேவனை பேர் சொல்லி ඔව් அழைத்தார்கள். තමන්ගේ ජීවිතයේ සිදුවුණ සිදුවීමක් අත්දැකීමක් කරුණු කොටගෙන දෙවියන් நீங்க වහන්සේ නම් ஆதியாகமம் ලැබුවා. 22ஆம் அதிகாரம் ඔබ උත්පත්ති 22 වන පරිච්ඡේදයේ எடுத்து வாசித்து பாருங்க. ඔබ අරන් කියවලා බලන්න. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையை උත්පත්ති 22 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்ப ஆபிரகாம் ஒரு பெயர் வைக்கிறார் ஆண்டவர். ආබ්‍රහම් එක නමක් තියෙනවා දෙවියන් என்ன பெயர் වහන්සේට. தெரியுமா? யெகோவா ஈரே சொல்லி. මොකක්ද නම යෙහෝවා යයිරේ அதனுடைய කියලා. அர்த்தம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இல்லை என்றால் கர்த்தர் கொடுப்பார். ඒ අර්ථයේ ස්වාමීන් වහන්සේ බලාගනි නැත්නම් ස්වාමීන් වහන්සේ ලබා அப்ப දෙන ஒவ்வொரு සේක. முற்பிதாக்களுமே නමුත් එසේ නම් සෑම ආදි தங்களுடைய පියවරේම வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் மூலமாக அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாங்க. තමන්ගේ ජීවිතයේ සිද්ධ වුණ එක අත්දැකීමක් කරන කොටගෙන දෙවියන් වහන්සේට නමක් ලබා දෙනවා. ஈசாக்கு கர்த்தருடைய பெயரை சொல்லாமே அவர் பலியிட்டாராம். ඊසාක් දෙවියන් වහන්සේගේ නාමය කියන්නේ නැතුව මොහු நீங்க පූජා அத කළාලු. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க ඔබ பார்க்கலாம். උත්පත්ති 26 25 බලන්න පුළුවන්. ஆதியாகமம் 26 25ல பாருங்க. උත්පත්ති 26 25 බලන්න. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டானா. ස්වාමීන් වහන්සේගේ නාමයට නමස්කාර என்ன කළේ. நாமம் என்று தெரியாது, මොකක්ද නාමය කියලා දන්නේ என்ன නැහැ. பேர் என்று தெரியாது. මොකක්ද නම කියලා ஆனா සඳහන් වෙලා ஈசாக்கு නැහැ. ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க ஒரு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். නමුත් ඊසාක් පූජාසනයක් ගොඩනගලා එතන දෙවියන් වහන්සේට පූජා කරනවා. யாக்கோபு ஒரு காரியம் செய்றார். යාකෝබ් එක් දෙයක් කරනවා. நீங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வார்த்தையை வாசித்து ඔබ பாருங்க. උත්පත්ති 32 29 කියවලා බලන්න. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல யாக்கோபுக்கு ஆண்டவர் பெயர் சொல்லவே இல்லை. මෙතන යාකෝබ්ට දෙවියන් වහන්සේ නමක් කීවෙම නැහැ. ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று சொல்லி கூப்பிட்டார். ආබ්‍රහම් යෙහෝවා යයිරේ කියලා අඬගැස්සුවා. ஈசாக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ඊසාක් ස්වාමීන් වහන්සේගේ නම කියා යාඥා ஆனா කළා. யாக்கோபு ஆண்டோட பெயரை கேட்கிறார். නමුත් යාකෝබ් දෙවියන් වහන්සේගේ ஆனா නම அந்த இடத்துல අසනවා. பெயர் சொல்லப்படவில்லை. නමුත් එතන දෙවියන් වහන්සේගේ ஆனாலும் නම தேவனை ප්‍රකාශ அவர் කරන්නේ නැහැ. தொழுது கொள்றார், ஆராதிக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔව් නමස්කාර அப்ப කරනවා. நான் என்ன சொல்ல வரேன்னா, பிதாக்கள் தங்களுடைய அனுபவங்கள் மூலமாக அவங்க கடவுளுக்கு ஒரு பெயர் එසේනම් கொடுத்தார்கள். මම ඔබට මොකක්ද පෙන්වා දෙන්නට එන්නේ? ආදි පියවරුන් තමන්ගේ අත්දැකීමක් මත පදනම් වුන් දෙවියන් වහන්සේට නම් அதான் ලැබුවා. இஸ்ரவேல் மக்கள் உன்னுடைய கட்டாயம் கேட்பாங்க, என்னுடைய பேர் என்னவென்று கேட்பாங்க. එතකොට ඊශ්‍රායල් ජනතාව අනිවාර්යයෙන්ම අන්සන උන්වහන්සේගේ නම කුමක්ද කියලා. மூன்றாவது ஏன் அவங்க பெயரை கேட்பாங்க என்றால், තුන්වෙනිම ඇයි ඔවුන් නම අසන්නේ? பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. නම ඉතාමත් වැදගත්. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ළඟින් නෑ බල්ල කියන්න. உங்களோட பேர் ரொம்ப முக்கியம் ඔබගේ சொல்லுங்க. නම ඉතාමත් වැදගත්. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ළඟින් නෑ බල්ල කියන්න. உங்களோட பேர் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க. ඔබගේ නම ඉතාමත් වැදගත්. ஏன் பேர் இந்த இடத்துல அவங்க முக்கியம் நான் சொல்ல வரேன்னா, ඇයි නම වැදගත් කියලා උන් එතන කියන්නේ? பேர் இருந்தா ஒரு நம்பிக்கை இருக்கும். නමේ තමයි බලාපොරොත්තුවක් තිබෙන්නේ. பெயர்ல ஒரு ஆள் நம்ம பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது අපි යමෙක් නම කියලා අඬගස්සන විට அது நம்பிக்கைக்கு அடையாளமா இருக்கு. ඒ බලාපොරොත්තුවේ இப்ப සලකුණක් நீங்க වෙනවා. ஒரு புதிதான ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆபீஸ்க்கு போகும் பொழுது දැන් ඔබ අලුතින් ඔෆිස් එකකට ආයතනයකට යන உங்களுடைய විට boss இல்லாட்டி உங்களுடைய எஜமான் வந்து ඔබගේ බොස් නැත්නම් ඔබගේ ස්වාමියා உங்களை சும்மா கூப்பிடுறதுக்கும் ඔබව නිකන් අඬ ගහනවටත් உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது வித்தியாசம் ඔබ இருக்கு. නම කියන අඬ ගසනවටත් වෙනසක් තිබෙනවා. சும்மா கூப்பிடுறதை விட නිකන් අඬ ගහනවට பேர் වඩා சொல்லி கூப்பிடும் பொழுது ඔබ නම කියලා අඬ ගහද්දී ஒரு விசுவாசம் அவருடைய விசுவாசம் எங்களுக்கு வெளிப்படும். ඒක බලාපොරොත්තුවක් විශ්වාසයක් වගේ එකක් அதோட අපිට ஒரு තියෙනවා. அதிகாரம் வெளிப்படும், ඒක ආධිපත්‍යයක් ஒரு එළිදරව් உரிமை වෙනවා. வெளிப்படும். ඒක උරුමයක් ஏன்னா එළිදරව් என்ன பேர் වෙනවා. சொல்லி கூப்பிடுறாரு, මන්දන ඔහු මාව නම කියන ஏன்னா ගසනවා. அவருக்கு என் மேல் நம்பிக்கை இருக்கு මන්දන ඔහුට මං කියන என்ற විශ්වාසයක් அந்த තිබෙනවා. காரியம் வெளிப்படும். එතකොට ඒ දේ அப்ப அதனால එළිදරව් වෙනවා. சொல்றாரு, நான் இந்த இடத்துல ஏன் இந்த பேரை சொல்றேன்னா, නමුත් දෙවියන් වහන්සේ කියන ඇයි මම මෙතනදී මගේ නම කියන්නේ? இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமைக்கு இந்த பேர் கட்டாயம் தேவை. ඉස්රායෙල් ජනතාවගේ ඒ වාතාවරණයට මේ නම ඉතාමත් වැදගත්. இந்த நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு கட்டாயம் என்னுடைய பெயர் தேவை என்பதை ஆண்டவர் நன்றாக මේ அறிஞ்சிருக்கிறார். වාතාවරණයක මේ වගේ තත්වයක ඉන්න ජනතාවට මගේ දෙවියන් වහන්සේගේ නම අවශ්‍ය ஏன்னா කියලා இஸ்ரவேல் මම மக்கள் அறிந்த ஒரே ஒரு பெயர் மாத்திரம் தான் இருக்கு. මන්දන ඉස්රායෙල් ජනතාව දැනගෙන ඉඳි එකම එක නමයි. அந்த பேர் யோசேப்பு. ඒ නම ජෝසෙප්. அது இஸ்ரவேல் மக்கள் அறிந்த பெயரும் அதுதான், எகிப்தியர் மக்கள் அறிந்த பெயரும் அதுதான். ඉස්රායෙල් ජනතාව දැනගෙන ඉඳපු නමත් ඒක විතරයි. මිස්ර වැසියන් දැනගෙන ඉඳපු නමත් ඒක විතරයි. நீங்க யாத்திராகமம் 1ஆம் ඔබ அதிகாரம் නික්මියම පළවෙනි පරිච්ඡේදයේ 14ஆம் வார்த்தையை வாசித்து பாருங்க. 14 වෙනි පදේ කියවලා බලන්න. மன்னிச்சிடுங்க, 8ஆம் வார்த்தையை வாசித்து 8 பாருங்க. වෙනි පදය. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆ. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயும் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி
தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இந்த இடத்துல ராஜா சொல்றாரு, මෙතනදී රජතුමා ஆர்வம் කියනවා சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட வேண்டும், ඉස්රායෙල් ජනතාව වැඩි වර්ධනය වෙන්න அவங்க නරකයි. பெருக கூடாது, ඔවුන් ප්‍රගුණ වෙන්න அவங்க නරකයි. எங்களை விட்டு போக கூடாது. ඔවුන් අපෙන් දුරස් වෙන්න இந்த නරකයි. வார்த்தை எப்ப தெரியுமா வருது? මේ වචනේ කවුද දෙන්නේ? யோசேப்பு என்கிற பெயரை அறியாமல் இருக்கும் பொழுது வருது. යෝසෙප් කියන නම නොදැනුවත්ව ඉන්න විට ඇති වෙනවා. அப்ப எகிப்தியருக்கு தெரியும் யோசேப்பு இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு இருக்கு. එතකොට මිස්රවරුන්ට දන්නවා යෝසෙප් ඉන්නකම් ඒ ජනතාවට මේ මිස්රයේදී யோசேப்பு ආශාවක් තිබෙනවා. உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த விதமான தீமையும் அணுகவே இல்லை. යෝසෙප් ජීවිතුන් අතර ඉඳපු කාලේ කිසිම ඉස්රායෙල් සෙනගකට කිසිම නපුරක් සිදු වෙන්නේ ஆனா නැහැ. எப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உருவாக்கப்பட்டு வெளியே வந்தாரோ, නමුත් කවදා යෝසෙප් නොදන්න එක රජතුමෙක් බිහි වෙලා එළියට ආවද? அதன் பின்பதாக இஸ்ரவேல் மக்களுடைய அந்த நிலைமை மாறினது. ඊට පස්සේ ඉස්රායෙල් ජනතාවගේ වාතාවරණය වෙනස් ஏன்னா වෙන්න පටන් யோசேப்புடைய ගත්තා. பெயர் அறியப்படாமல் போயிட்டு. මන්දනම් යෝසෙප්ගේ නම නොදත් කෙනෙක් සිටියා. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, දැන් දෙවියන් වහන්සේ කියනවා நான் இருக்கிறேன் என்று அனுப்புற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? මම සොයම්බූ නම් තැනන් වහන්සේ කියලා යවන දෙවියන් වහන්සේ කිබඳු ஒரு කෙනෙක්ද? புதிதாய் நான் தோன்றினவர் அல்ல. මං අලුතින් හටගත් කෙනෙක් නෙමෙයි. நான் யோசேப்புக்கு முன்பதாக, මම යෝසෙප්ටත් කලින්, நான் ஆபிரகாமுக்கு මම முன்பதாக, ආබ්‍රහම්ටත් நான் කලින්, எல்லாவற்றுக்கும் முன்பதாக සියල්ලටම කලින් நான் இருக்கிறேன் என்று சொல்றேன். මම සිටිමි කියලා කියනවා. ஹalleluya சொல்லுவோம். හalleluya කියමු. ஹalleluya சொல்லுவோம். හalleluya இந்த කියමු. காலை வேளையிலே கூட මේ උදෑසන කාලයේදී தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில දෙවියන් වහන්සේගේ දරුවන් වන අපගේ ජීවිතයේ ஒவ்வொரு கட்டத்துல ஒரு கேள்வி வரும். හැම අධියරයකදීම අපිට இந்த ප්‍රශ්නයක් ඇති கேள்வி වෙනවා. நாங்க பொதுவா நான் வெளியே சொல்லலாட்டியும் கூட මේ ප්‍රශ්නේ සාමාන්‍යයෙන් අපි එළියට කීවේ නැතත් நம்முடைய மனதுல கூட இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன். අපගේ හිතෙනුත් අපි මේ ප්‍රශ්නේ අහලා நம்முடைய ඇති. இருதயம் இந்த கேள்வி அதிகமா கேட்டுக்கொண்டே අපගේ இருக்கு. හදවතේ මේ ප්‍රශ්නේ අපි නිතරම அந்த අහනවා. கேள்வி என்ன தெரியுமா? මේ ප්‍රශ්නේ මොකක්ද? ஆண்டவரே ස්වාමිනී நீங்க இருக்கிறீங்களா? වහන්සේ ඉන්නවද? இந்த கேள்வி எத்தனை பேர் நீங்க මේ கேட்டிருக்கீங்க? ප්‍රශ්නේ ඔබ කී දෙනෙක් අහලා තියෙනවද? ஒரு சில பேருடைய கை உண்மையா உயருது, කී දෙනෙක් යත අවංකව ඔසවනවා. ஆனா சில பேருடைய கை உண்மையா உயராது. සමහරුන්ගේ අත් අවංකව ඔසවන්නේ නැහැ. ஆனா அநேக நேரங்கள்ல නමුත් බොහෝ අවස්ථාවන් වලදී இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி கேட்டிருப்போம். මේ ප්‍රශ්නේ අපගේ ජීවිතේ අපි නිතර අහලා තියෙනවා. இந்த கேள்வியை கேட்காத நான் அனைவரும் கிறிஸ்தவன் இருந்திருக்க மாட்டான்னு මං நினைக்கிறேன். හිතන්නේ මේ ප්‍රශ්නේ අහපු නැති කිසිම කිතුණෙක් ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த கேள்வி எங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கு. හැම වාතාවරණයකදීම වගේ අපි අනිවාර්යයෙන්ම මේ ප්‍රශ්නේ අහනවා. நீ இருக்கிறீங்களா ஆண்டவரே? ඔබ වහන්සේ ඉන්නවද? நீ இருக்கிறீங்களா? ඔබ ඉන්නවද? உண்மையாகவே நீ என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறீங்களா? අවංකවම ඔබ වහන්සේ මගේ ජීවිතේ ඉන්නවද? என்னுடைய குடும்பத்துல நீ இருக்கிறீங்களா? මගේ පවුලේ ඔබ වහන්සේ ඉන්නවද? நான் இந்த போற இந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? අපි යන මේ ප්‍රශ්නේ මැද්දේ ඔබ වහන්සේ இல்லாட்டி ඉන්නවද? நீங்க உண்மையா ஒரு தெய்வமா? මෙතන ඔබ වහන්සේ සැබෑ වූ දෙවියන් இல்லாட்டி நீங்க වහන්සේද? உண்மையா என்ன பாக்குறீங்களா? මෙතන ඔබ වහන්සේ සැබවින්ම මා இல்லாட்டி நான் දකින්නවද? கேட்பேன், ஆண்டவரே நீ உண்மையா நேசிக்கிறீங்களா? ඔබ වහන්සේ සැබවින්ම මට ප්‍රේම இல்லாட்டி කරනවද? என்னை விட தூரமா இருக்கிறீங்களா? නැත්නම් මගෙන් දුරස්තව ඉන්නවද? இது எல்லா கேள்விக்குமே ஒரே ஒரு மொத்தமா எடுத்து சொல்ல போனோமானா ඒ හැම ප්‍රශ්නයක්ම අපි සම්පූර්ණ වශයෙන් අරන් කියන්න ගත්තොත් ஒரு கடத்துல கேட்போம் ஆண்டவரை එක பார்த்து, අධීරයකදී අපි අහනවා දෙවියන් நீங்க වහන්සේ இருக்கிறீங்களா ஆண்டவர்? වහන්සේ ඉන්නවද? இந்த கேள்வியோடு இன்னைக்கு பல நீங்க இந்த காலை வேளை அமர்ந்திருக்கலாம். මේ ප්‍රශ්නෙත් එක්ක ඔබ බොහෝ දෙනෙක් අද මේ උදෑසන කාලේ අසුන්ගෙන இல்லாட்டி ඉන්නවා இந்த වෙන්න පුළුවන්. கேள்வியை சந்திச்சு விட்டு நீங்க அமர்ந்திருக்கலாம். මේ ප්‍රශ්නය හමු වෙලා පසු ඇවිත් ඔබ වාඩි சில වෙලා பேர் ඉන්න இந்த පුළුවන්. கேள்விக்குள்ளாக இனி வரும் காலங்களை கடந்தும் போகலாம். සමහර මේ ප්‍රශ්නය තුළට ඉදිරි කාලයේදී ගමන් කරන්න ஆனா පුළුවන්. இந்த காலை வேளையிலே கூட නමුත් මේ උදෑසන ஆண்டவர் කාලේදී நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சொல்ற வார்த்தை என்னவென்றால், දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතය දිහා බලලා කියන වචනේ කුමක්ද නම්? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். මම ස්වයම්බූ නම් තැන நான் இருக்கிறவராக මම இருக்கிறேன். ස්වයම්බූ නම් ஏன் ஆண்டவர் இந்த තැන வார்த்தை இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார்? ඇයි දෙවියන් වහන්සේ මේ වචනේ ඉස්රායෙල් ජනතාව දිහා බලලා කියන්නේ? நான் முதலாவது சொன்னேன், මම ප්‍රථමයෙන් කිව්වා அவர்கள் அறியாத, அதாவது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உருவாக்கப்பட்டார். ජෝසෙප්ව නොදන්න එක රජ කෙනෙක් හැටගත්තා. அவங்க மிகவும் அவளை ஒடுக்கினானா. ඔවුන් වැඩි වශයෙන් ඉස්රායෙල් எப்படிப்பட்ட ජනතාවට පීඩා ஒடுக்குதல் කළා. என்றா, කෙබඳු පීඩාවක්ද அந்த කිව්වොත් வசனத்தை உங்களுக்கு வாசிக்க நான் சொல்றேன் ඒ பாருங்க. පදේ මම ඔබට කියවලා පෙන්නන්නම්. யாத்ராகமம் 1 அதிகாரம் 14 வார்த்தையை வாசித்து பாருங்க. නික්මියම 1:14 අපි කියවලා බලමු. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களுக்கு அவர் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ඔවුන්ගේ ජීවිත දැරිය නොහැකි තත්වයකට පත් කළසේක. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ඒ වචනේ අර්ථය කුමක්ද? வாழவே பிடிக்கல. ඔවුන්ට ජීවත් වෙනවත් කැමැත්තක් නැහැ. நான் ஏன் வாழ்றேன்? මං ඇයි ජීවත් වෙන්නේ? இந்த வாழ்க்கை எனக்கு எதற்காக? මේ ජීවිතේ මට මොකටද? இந்த வாழ்க்கை நான் வாழ்றனால எனக்கு என்ன பிரயோஜனம்? මේ ජීවිතේ මං ජීවත් වෙන එකේ මට තියෙන ප්‍රයෝජනේ எனக்கு මොකක්ද? வாழவே பிடிக்கல. මට ජීවත් වෙන්න இந்த කැමැත්තක් නැහැ. வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போயிட்டு මේ වචනේ මේ ජීවිතේම මට එපා වෙලා அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். ඉබඳු වාතාවරණයක වුණ எனக்கு සිටියා. வாழ விருப்பமே இல்லை. මට ජීවත් වෙන්න කැමති නැහැ. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன். ඉබඳු වාතාවරණයක எனக்கு තමයි இந்த මම ඉන්නේ. வாழ்க்கையே எனக்கு கசப்பாயிட்டு මට මේ ජීවිතේම තිත්ත වෙලා ගිහිල්ලා அந்த තියෙන්නේ. ஒரு நிலைமையில தான் மக்கள் இருக்கிறாங்க. ඉබඳු වාතාවරණයක තමයි මේ සෙනග ඉන්නේ. வாழவே பிடிக்காத ஒரு ජීවත් சூழ்நிலை. වෙන්නම කැමති නැති වාතාවරණයක්. இரண்டாவது நிலைமையில அவங்க காணப்பட்டாங்க பாருங்க. දෙවනුව අය මොනවද උනේ நீங்க බලන්න. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது අපි දිගට කියවාගෙන යද්දී அவர்களைக் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இரண்டாவது
அவங்களோட வாழ்க்கை மிகவும் கொடுமையா நடத்தப்பட்டுச்சாம். දෙවනුව ඔවුන්ගේ ජීවිතයේ ඉතාමත් දරුණු ලෙස ගත அதாவது වුණා. அவங்க ஏன் வாழ்றாங்கன்ற அவங்களுக்கே தெரியல. වන්දනම් ඔවුන් ඇයි ජීවත් වෙන්නේ කියලා ඔවුන්වත් දන්නේ නැහැ. முதலாவது அவங்களுக்கு வாழவே பிடிக்கல. ප්‍රථමයෙන් ඔවුන්ට ජීවත් වෙන්න කැමැත්තක් இரண்டாவது තිබෙන්නේ அவங்க නැහැ. வாழ்றாங்க. දෙවනුව ජීවත් වෙනවා. ஆனா அவங்களோட வாழ்க்கையை கொடுமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்க. නමුත් ඔවුන්ගේ ජීවිතයේ ඉතාමත් අපහසු ජීවිතයක් වුණා. ஏதோ நான் வாழ்றேன், ඕනාවට එපාවට මං ஏதோ ජීවත් ஒரு වෙනවා. கடமைக்காக வாழ்றேன், මොකටද යුතුයකමකට ජීවත් වෙනවා. நான் தற்கொலை செய்யக்கூடாது, මම සියද විනාශ ගන්න නරකයි. அப்படி செஞ்சா நான் நரகத்துக்கு போயிருவேன், එහෙම කරොත් මම නිරයට යයි. அப்படி செஞ்சா என்னுடைய வாழ்க்கையை குறித்து அநேகர் தவறா பேசுவாங்க. එහෙම කරොත් මගේ ජීවිතය ගැන බොහෝ දෙනෙක් වැරදියට කතා කරයි. ஏதோ நான் வாழ்றதுக்காக வாழ்றேன், ඕනේ මං ජීවත් වෙන්න ඕන නිසා ජීවත් වෙනවා. அப்படிப்பட்ட நிலைமையில தான் என் மக்கள் ඒ வாழ்றாங்க. බඳු තත්ත්වයක තමයි මේ මිනිස්සු ஏன்னா ජීවත් වෙන්නේ. அவங்களுக்கு தெரியல, මම ඔවුන් දන්නේ නැහැ. நமக்கு ஒருவர் யாரும் இல்லையே என்னை விடுதலையாக்குவதற்கு. අපව මුදවා ගන්න කෙනෙක් නැහැ කියලා. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்க நிலைமையை ඊකට කිව්වද காண்பிக்கிறேன். ඔවුන්ගේ තත්ත්වය බලන්න. 2ஆம் அதிகாரம் දෙවන පරිච්ඡේදයේ 23ஆம் வசனத்தை வாசித்து 23 பாருங்க. වන පදය අපි කියවලා බලමු. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. மூன்றாவது அவங்க கதறாங்க. තුන්වෙනි ඔවුන් කන්නලව් කරනවා. கதறானா அவங்களுடைய ஒரு நாள் 2 நாள் அல்ல, කන්නලව් කරනවා කියන්නේ දවස් දෙකක් නෙමෙයි. பல நாட்கள் அவங்க அழுகுறாங்க. බොහෝ දවසක් ඔවුන් මොරගසනවා. பல நாட்கள் அவங்களுடைய இருதயம் கண்ணீரால் நிறைஞ்சிருக்கிறது. බොහෝ දවසක් ඔවුන්ගේ හදවත ඇස් කඳුළු වලින්ම පිරී තිබෙනවා. பல வருஷங்கள் அவங்களுடைய அழுகையை நிறுத்தவே முடியல. බොහෝ වසර ගණනක් මුළුල්ලේ ඔවුන්ගේ ඇඬීම ஏன்னா නවත්තන්න බැරි எந்த වුණා. ஒரு ஹோப், எந்த ஒரு நம்பிக்கையுமே அவங்களுக்கு இல்ல. මන්දනම් කිසිම බලාපොරොත්තුවක් ඔවුන්ට තිබුණේ නැහැ. முதலாவது அவங்களோட வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு, ප්‍රථමයෙන් ඔවුන්ගේ ජීවිතේම ඔවුන්ට එපා වුණා. இரண்டாவது அவங்களோட வாழ்க்கையை ஏன் வாழ்றாங்க என்ற ஒரு கொடுமைக்குள்ள அவங்க நடந்து போறாங்க. දෙවනුව ඇයි ඔවුන් ජීවත් වෙන්නේ කියන තත්වයකට තල්ලු වුණා. மூன்றாவது அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய ஜெபம் முறையிட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. තුන්වෙනි ඔවුන්ගේ කඳුළු ඔවුන්ගේ මොරගැසීම දෙවියන් වහන්සේට පුද ஐயோ, කරමින් என்னுடைய සිටිනවා. வாழ்க்கையிலிருந்து யார் என்னை අනේ விடுதலைப்படுத்துவா? මේ ජීවිතේන අපව කවුද බේරාගන්නේ? எனக்கு யாரு ஒரு நம்பிக்கையை கொண்டு කවුද வருவா? අපිට බලාපොරොත්තුවක් දෙන්නේ? அவங்களுடைய இருதயம் கதறிக்கொண்டே இருக்குதா? ඔවුන්ගේ හදවත නිතරම මොරගසමින් තිබුණා. கடைசி ஒரு காரியம் நடக்குது பாருங்க அவங்க අවසාන වශයෙන් வாழ்க்கையில. දෙයක් වෙනවා බලන්න. நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் අපි නික්මයම 3 වන පරිච්ඡේදයේ 7ஆம் வார்த்தையை வாசித்து 7 වන பாருங்க. පදේ කියවලා බලමු. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கடைசியாக உபத்திரவமும் வேதனையும் அவங்களோட வாழ்க்கையில முடியவே இல்லை. අවසාන වශයෙන් දුක් වේදනා පීඩාව ඔවුන්ගේ ජීවිත ඉවරයක් වුණේම නැහැ. தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. දිගින් දිගටම ප්‍රශ්න එමින්ම தொடர்ந்து තිබුණා. வேதனை வந்து கொண்டே இருக்கு. දිගින් දිගටම වේදනාව එමින් ஒரு තිබුණා. முடிவு வரும் நினைக்கிறாங்க. ඒක අවසානයක් එයි කියලා ஆனா அந்த හිතනවා. முடிவை அவங்க நினைக்கிற மாதிரி முடிவு அமைதி இல்ல. නමුත් ඒ අවසානය ඔවුන් හිතන තරම් අවසානයක් නෙමෙයි. தொடர்ந்து உபத்திரவம், දිගටම පීඩාව. தொடர்ந்து வேதனை, දිගටම වේදනාව. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில நிறுத்த முடியாத ஒரு பாரமும் கண்ணீரும் அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. දිගටම ඔවුන්ගේ ජීවිතේ නවත්තන්න බැරි තරමට දුක වේදනාව පසුබැස ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அல்ல, නමුත් දවස් දෙකක් பல නෙමෙයි. வருஷங்கள் அவங்களோட வாழ்க்கையில இந்த வேதனையும் இந்த உபத்திரவும் அப்படியே ஒரு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. වසර ගණනාවක් ඔවුන්ගේ ජීවිතේ වේදනාව පීඩාව පසුපස එමින් තිබුණා. இந்த நிலைமையில தான் அவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் வருது. මේ තත්ත්වෙදි තමයි උන්ට එක உண்மையா සැකයක් එන්නේ. உண்மையா அவர் இருக்கிறாரா? සැබවින්ම උන්වහන්සේ ඉන්නවද? உண்மையா ஒரு கடவுள் இருக்கிறாரா? සැබවින්ම දෙවියන් වහන්සේ ඉන්නවද? உண்மையா ஒரு தெய்வம் இருக்கிறாரா? සැබවින්ම දෙවි කෙනෙක් ඉන්නවද? உண்மையா எங்கட பிதாக்களுடைய தேவன் இருக்கிறாரா සැබවින්ම අපේ පියවරුන්ගේ දෙවියන් වහන්සේ என்கிற ඉන්නවද? ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. ඒ බඳු ප්‍රශ්නයක් ඔවුන් இன்னைக்கு තුළ இந்த හට காலை ගන්නවා. ஆராதனையில මේ උදෑසන නමස්කාරයේ சில நேரங்கள் இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பா இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க அமர்ந்திருக்கலாம். මේ බඳු සත්‍යක බසුන්ගෙන ඉන්න වෙන්න පුළුවන්. எதிர்பார்ப்பு எல்லாம் உடைஞ்சு போயிட்டு ඔබේ බලාපොරොත්තු සියල්ලම නැති වෙලා ගොස්. பெருமூச்சின் சத்தம் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல ඔබගේ கேக்குது. මොර ගැසීමේ ශබ්දය දිනපතා ඔබගේ නිවසේ ඇහෙනවා. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான். දිනපතා කඳුළු තමයි. வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு. ජීවිතේම එපා වුණා. நான் சொன்ன மாதிரி வாழ பிடிக்கல உண்மையாக. මං කිව්වා වගේ ජීවත් වෙනවා நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்றேன்னு எனக்கே அர்த்தம் தெரியல. ඇයි මම මේ ජීවිතේ ජීවත් වෙන්නේ කියලා මටවත් ஏதோ දන්නේ ஒரு නැහැ. கடமைக்காக நான் வாழ்றேன். නිකන් යුතුයකමකට මං ජීවත් ஏதோ වෙනවා. வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் නිකන් வாழ்றேன். ජීවත් වෙන්න ඕනේ කියලා නිසා අපි ජීවත් වෙනවා. என்னால தற்கொலை செஞ்சு கொள்ள முடியல. මට සීදී විනාශ ගන්න බෑ. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இந்த காலை வழியில ඒ அமர்ந்திருக்கேன். බඳු තත්ත්වයක මේ උදෑසන කාලේ බසුන්ගෙන ඉන්න වෙන්න පුළුවන්. அதே நிலைமை தான் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. ඒ තත්ත්වෙම තමයි ඊශ්‍රායල් அவங்களுக்கு සෙනග සිටියේ. நம்பிக்கையா ஒருவர் இருக்கல. මන්දනම් ඔවුන්ට බලාපොරොත්තු ලෙස කෙනෙක් நம்பிக்கையான සිටියේ. ஒரு மனுஷன் யோசேப்பு. බලාපොරොත්තුවක් ලෙස සිටි යෝසෙෆ් පමණයි. அவனும் மரித்து போயிட்டான். ඔහුත් මිය ගියා. அவனும் செத்து போயிட்டான். ඔහුත් මිය ගියා. நீங்க சில நேரங்கள் நீங்க நம்பினவர்கள் கூட சில இல்லாம இருந்திருக்கலாம். සමහර විට විශ්වාස කරන්නවත් කෙනෙක් නැති වෙති. பெரிய ஹோப் நீங்க அவங்க மேல வச்சிருப்பீங்க. ලොකු බලාපොරොත්තුවක් பெரிய ඔවුන් කෙරෙහි நம்பிக்கை அவங்க තබලා மேல நீங்க சார்ந்திருப்பீங்க. ලොකු බලාපොරොත්තුවක් ඔවුන් වෙත ඔබ அந்த තබා ඇති. யோசேப்பு கூட மரித்து போயிருக்கலாம். යෝසෙෆ් පවා මිය ගියා. இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற මේ බඳු බලාපොරොත්තු රහිත எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத
කිසිම බලාපොරොත්තුවක් නැති எல்லாமே இருட்டான ஒரு சூழ்நிலையில தான் අන්ධකාරයේ පිරුණ ගණාන්ධකාර இப்ப ஆண்டவர் சொல்றாரு மோசேயை දෙවියන් பார்த்து. වහන්සේ කියනවා මෝසෙස්ට நீ போய் இந்த ஜனங்களை பார்த்து சொல்லு ඔබ ගොස් මගේ සෙනග දිහා බලලා நான் කියන්නේ இருக்கிறேன்னு சொல்லு මම සිටිනවා කියලා நான் இருக்கிறேன்னு சொல்லு මම සිටිනවා කියලා எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட මොන වාතාවරණයක් වුණත් ஆண்டவர் சொல்ற நான் இருக்கிறேன் දෙවියන් වහන්සේ කියනවා මං ඉන්නවා நான் இருக்கிறேன் ஆகவே இந்த காலை ஆராதனை ඒ නිසා මේ උදෑසන නමස්කාරය தேவன் நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார் දෙවියන් වහන්සේ අපව ධෛර්යමත් කරන්න කැමතියි 2026 ஆண்டுக்குள் வந்த உங்களுடைய வாழ்க்கையில 2026 වසර තුලට පැමිණි ඔබගේ நீங்க சில வேளை இந்த ජීවිතේ கேள்வியோடு கூட இன்னைக்கு இந்த காலையில அமர்ந்திருக்கலாம் සමහර විට මේ ප්‍රශ්නෙත් එක්ක ඔබ මෙතන අසුන්ගෙන ඉන්නවා உண்மையாகவே ஆண்டவனே இருக்கிறீங்களா සැබවින්ම ස්වාමීන් වහන්සේ ඔබ ඉන්නවාද என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் நீங்க கோபமா இருக்கிறீங்களா මගේ ජීවිතය ඔබ වහන්සේ මාත් එක්ක විතරක් කේන්ති இல்லாட்டி எனக்கு ඉන්නවද மாத்திரம் நீங்க எதிரா இருக்கிறீங்களா මට විතරක් ඔබ වහන්සේ විරුද්ධව ඉන්නවද என்ற கேள்வியோடு நான் இன்னைக்கு இந்த காலை வேளையில அமர்ந்திருக்கலாம் එහෙම ප්‍රශ්නයකින් ඔබ උදෑසන අසුන්ගෙන ஆனா ඉන්නවා ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா දෙවියන් වහන්සේගේ පිළිතුරු කුමක්ද நான் இருக்கிறேன் මම සිටිමි நான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறேன் මම ඔබගේ ජීවිතයේ உன்னுடைய සිටිමි சூழ்நிலையில இருக்கிறேன் මම ඔබගේ වාතාවරණයේ ஆகவே இந்த සිටිමි நாளிலே கூட ඒ නිසා මේ උදෑසන தேவன் කාලේ நம்முடைய வாழ்க்கையில දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතයේ இருக்கின்ற 4 சூழ்நிலை நான் பார்க்க போறோம் උන්වහන්සේ ඉන්න සෑම දෙයක්ම අපි බැලුවා 4 சூழ்நிலைகள்ல වාතාවරණයන් හතරෙම தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතයේ සිටිනවා பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ඔබ ළඟ ඉන්න අය බලලා කියන්න அவர் இருக்கிறார் சொல்லுங்க උන්වහන්සේ ඉන්නවා කියන්න இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க මේ පැත්තේ ඉන්න අය බලලා කියන්න அவர் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறார் சொல்லுங்க උන්වහන්සේ අනිවාර්යයෙන්ම ඔබගේ ජීවිතේ ஒரு ඉන්නවා அளவிலேயே சொல்லுவோமா Hallelujah. அளவிலேயே சொல்லுவோமா හලෙලූයා தேவன் ஒரு மனுஷனுடைய දෙවියන් වහන්සේ මිනිසෙක්ගේ வாழ்க்கையில வருகின்ற ජීවිතයේ පැමිණෙන 4 விதமான சூழ்நிலைகள் அவர் இருக்கிறார் හතරාකාර වාතාවරණයකදී උන්වහන්සේ සිටිනවා முதலாவது பார்க்க போறோம் ප්‍රථම දෙයක් බලන්න எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் කෙබඳු என்றால் වාතාවරණයන් වලදීද උන්වහන්සේ අපිට කින්නේ அப்போஸ்தலர் 27 அதிகாரம் ක්‍රියාපොතේ 27 වන පරිච්ඡේදයේ 20 வார்த்தை வாசித்து 20 பாருங்க වන පදේ අපි බලමු அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று அவர்கள் அந்த வசனத்தை பாருங்க தப்பி பிழைப்போம் என்கிற என்ன இல்லாம போயிட்டான் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு ආරක්ෂාව ගැන තිබුණු සියලු බලාපොරොත්තුව එතන් පැටන් සුන් වී ගියේය. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது පවුලුතුමාගේ ජීවිතයක සිදුවීමක් වෙනවා. பவுல் அந்த கப்பல் பயணத்துல ரோமபுரிக்கு போறாரு පහළුතුමා නැවක් නැගලා රෝමේ කරා அந்த යනවා. கப்பல் சேதம் வந்துச்சு ඒ නැව සුන්බුන් எப்படிப்பட்ட වෙනවා. சேதம் என்றால் කෙබඳු දෙයක්ද කිව්වොත් சூரியனும் இல்ல சந்திரனும் இல்லையாமா மன்னிக்கும் நட்சத்திரங்கள் இல்லையாமா ඉරවත් තිබුණේ නැහැ තාරකාවක් තිබුණේ மிகுந்த නැහැ. பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால තද කුණාටුවත් වර්ෂාවක් තිබුණ බැවේ. நல்லா கவனிங்க பிரச்சனை முடியல හොඳට බලන්න ප්‍රශ්න ඉවර නැහැ. பெருங்காற்று அடிச்சு கொண்டுதான் இருக்கு තද කුණාටුව හැමවින්ම තමයි இன்னும் තිබෙන්නේ. சூரியனை பார்க்கவும் இல்ல තාම ඉර දැකෙත් නැහැ. இன்னும் நட்சத்திரத்தை பார்க்கவே තාම இல்ல තාරකා දුටුවෙත් அப்படி නැහැ. என்ன அர்த்தம்னா இன்னும் வெளிச்சமே இல்ல එහෙනම් අර්ථය මොකක්ද? තාම අන්ධකාරයේ තමයි තිබෙන්නේ. எல்லா சூழ்நிலையுமே සෑම වාතාවරණයකම நம்பிக்கையற்று காணப்படுகிறது බලාපොරොත්තුවක් රහිතව තිබෙනවා. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் බලාපොරොත්තු රහිත තත්ත්වයක්. நம்பிக்கையற்ற சூழ்நிலை බලාපොරොත්තු රහිත තත්ත්වයක්. அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது ඔහුගේ ජීවිතේ සිදුවීමක් වෙනවා. எல்லாமே இழந்து போயிட்டாங்க හැම දෙයක්ම හිමි அந்த කරගත්තා. கப்பல் பயணத்துல கொண்டு போன எல்லாமே அவங்க இழந்து ඒ போயிட்டாங்க නැව් ගමනේදී ගිය හැම දෙයක්ම இனி නැති වුණා. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்ல අඩුම තරමේ බේරෙයි කියන බලාපොරොත්තුවවත් නැහැ. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் අපගේ ජීවිතේ මෙබඳු වාතාවරණයක් තිබෙන්න පුළුවන්. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை බලාපොරොත්තු රහිත වාතාවරණයක්. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே கூட මේ උදෑසන කාලේදී ஏதோ ஒரு பிரச்சனை மூலமா நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க මොකක්කෝ ප්‍රශ්නයක් නිමිත්තෙන් අපගේ බලාපොරොත්තු රහිත වෙලා அதாவது ஒரு ඇති. வியாதி என்கின்ற ஒரு காரணத்தின் மூலமாக සමහර විට රෝගයක් නිමිත්තෙන් உங்களுடைய நம்பிக்கை உடைக்கப்பட்டு ඔබගේ போயிருக்கலாம் බලාපොරොත්තු නැතිව ගිහින් ඇති. என்னுடைய இந்த வியாதியினுடைய வாழ்க்கை முழுவதுமாய் தொடருமா මගේ රෝගය මගේ ජීවිතේ මුළුල්ලේම මම இல்லைன்னா இந்த පසුපස வியாதியினுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்னோடு கூட தான் வரும் போல නැතිනම් මේ රෝගයේ අන්තිම වෙනකම මාව இந்த යොමුගෙන வியாதியிலிருந்து எனக்கு වගේ. முழுமையான சுகம் கிடைக்காதா මේ රෝගයෙන් මට පූර්ණ සුවයක් அப்படிப்பட்ட ලැබෙන්නේ නැද්ද? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ඒ இருக்கலாம் බඳු බලාපොරොත්තුවක් නැති තත්වයක උන් ජීවත් වෙනවා. சில நேரம் கடன் நெருக்கத்துல සමහරට ණය බරකින් அவங்களோட வாழ்க்கை நம்பிக்கை உடைஞ்சு போயிடும் උන්ගේ ජීවිතේ බලාපොරොත්තුවක් නැතිව அந்த ගිහින් கடன் பாரத்துல கடன் சுமையில போறவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு கடினமானது ඒ ණය බර දරාගෙන යන අයගේ ජීවිතේ ඉතාමත් அதாவது අපහසුයි. அநேக நேரங்கள்ல அவங்களுடைய இருதயத்துல வந்து அந்த நம்பிக்கை என்கிறதுக்கான அந்த ஆதாரமே இருக்காது මන්දන බොහෝ අවස්ථාවල උන්ගේ ජීවිතේ බලාපොරොත්තුව කියන එක ஒவ்வொரு நாளும் සලකුණක්වත් எழும்பும் பொழுது அவங்களோட பாரம் இருக்கும் இந்த கடன் எப்படி கட்டுறது හැමදාම උදෑසන නැගිටිත් උන්ගේ இந்த හිතේ තිබෙන கடன்ல බර எப்படி මේ ණය வெளியே කොහොමද வாரது? ගෙවන්නේ? මේ ණය බරින් இவ்வளோ කොහොමද பெரிய දෙන්නේ? இந்த சுமையை இவ்வளவு பெரிய தொகையை என்னால கட்ட முடியுமா මෙච්චර ලොකු බරක් මෙච්චර ලොකු මුදලක් මට ගෙවන්න පුළුවන්ද? நம்பிக்கையற்ற சூழ்நிலை බලාපොරොත්තු රහිත எந்த තත්ත්වයක්. விதமான ஹோப்பும் இல்ல කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. அவளுடைய வாழ்க்கையில அந்த அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்துட்டு පාවුලුතුමාගේ ජීවිතේ බලාපොරොත්තු රහිත තත්ත්වයක් ඇති அது වුණා. மாத்திரமல்ல பாருங்க ඒ විතරක් නෙමෙයි நீங்க බලන්න. யோபு மன்னிக்க யோபு 19ஆம் அதிகாரம் 10ஆம் வார்த்தையில யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றாரு යෝබ් 19 වන පරිච්ඡේදය බලද්දී යෝබ් මෙහෙම කියනවා. யோபு 19:10 යෝබ් 19:10 அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப் போகிறேன்.
என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் சொல்றாரு, என்னுடைய நம்பிக்கை வந்து ஒரு செடியை போல பிடுங்கப்பட்டு போயிட்டான். මගේ බලාපොරොත්තුව බිඳ දමා ඇත. පැලෑටිය කුදුරන මෙන් උතුරා දමා ඇත. நான் தேவனை தான் நம்பி இருந்தேன். මම දේවහන්සේ තමයි විශ්වාස ஆனா කරන්නේ. இப்ப நான் பார்க்கிறேன், නමුත් මම දැන් இந்த බලනවා வாழ்க்கை ஒரு செடியை போல பிடுங்கப்பட்டு මගේ போயிட்டு. ජීවිතේ පැලෑටියක් මෙන් උදුරලා ஒரு තියෙනවා. செடி பிடுங்கப்பட்டடா, ඒක පැලෑටියක් அது ඉතුරුනම கொஞ்ச காலம் கூட உயிர் வாழாது, ඒක ටික කාලයක්වත් ஒரு ජීවත් நாள் වෙන්නේ கூட නැහැ. உயிர் வாழாது. එක දවසක ජීවත් වෙන්නේ නැහැ. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் ඒ போயிட்டு. තරම් දුරට බලාපොරොත්තුවක් නැති වුණා. இன்றைக்கு இந்த காலை මේ ஆராதனையில දේශන නමස්කාරේ நம்பிக்கை உடைஞ்ச நிலையில நீங்க அமர்ந்திருக்கலாம். බලාපොරොත්තුවක් රහිත තත්ත්වයක ඔබ ඉන්නවා වෙන්න පුළුවන්. நீங்க நம்பியிருந்த அந்த வியாபாரத்தினுடைய நஷ்டத்தின் நிமித்தமாக, ඔබ බලාපොරොත්තුෙන් ඉඳපු ඒ ව්‍යාපාරයේ අලාභය නිමිත්තෙන් நம்பியிருந்த அந்த தொழிலுடைய அந்த அந்த இழப்பின் நிமித்தமாக බලාපොරොත්තුෙන් ඉඳපු ඒ රැකියාව අහිමි වීම ஒன்றுமே නිමිත්තෙන් செய்ய முடியாது. කිසිවක් කරන්න ஒரு බෑ. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில බලාපොරොත්තුවක් නැති நீங்க තත්ත්වයක அமர்ந்திருக்கும் பொழுது බසුන්ගෙන සිටින විට பவுலுடைய வாழ்க்கையில அது வந்துச்சு. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. පෞල්ගේ ජීවිතයේ ඇති වුණ ஒன்றுமே බලාපොරොත්තුවක් தப்பி නැති பிழைக்க තත්ත්වයක්. நம்பிக்கையே இல்ல. කිසිම දෙයක් සිදු වෙන්න දෙයක් නැහැ. ஆனா அந்த நிலைமையில பாருங்க, ඒ බඳු ஒரு තත්ත්වයක வார்த்தை බලන්න கடந்து வருது பாருங்க. ඒක වචනයක් කියනවා. 21 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ක්‍රියාපතේ 27 21 අපි කියමු. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது ஆ. பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் அந்த இருங்கள் வசனம் என்று கவனிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் ஆ. உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලූයා කියමු. ஹல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලූයා කියමු. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில බලාපොරොත්තුවක් නැති තත්වයකදී பவுல் இப்ப சொல்றாரு, පෞල්තුමා දැන් කියනවා நீங்க நம்பிக்கையா இருங்க, මේ බලාපොරොත්තුව நீங்க අහිමි பயப்பட කරන්න வேணாம். එපා. ඔබ බය වෙන්න එපා. இந்த சூழ்நிலையில මේ වාතාවරණයේදී தேவன் இருக்கிறாரு, දෙවියන් වහන්සේ සිටිනවා. அவர் இருக்கிறாரு. උන්වහන්සේ සිටිනවා. ஏனென்றால் அந்த 23 வசனத்தை வாசிங்க. ඊළඟ අපි 23 වන පදේ කියමු. ஏனென்றால் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் ஆ, இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று என்னிடத்தில் வந்து நின்று. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ඒ வார்த்தை. වචනේ තාමත් වැදගත්. அவர் இருக்கிறார். උන්වහන්සේ සිටිනවා. எப்ப தெரியுமா இருக்கிறாரு? උන්වහන්සේ කොහොමද? எல்லாமே இருளான சூழ்நிலை, හැම දෙයක්ම නැති දෙයක්. எல்லாமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. හැම දෙයකින්ම இன்னும் பிரச்சனை முடியவே இல்ல. තාමත් ප්‍රශ්න ඉවර வெறும் වෙලාවක් නැහැ. காற்றும் மழையும் அடிச்சு கொண்டே தான் இருக்கு. තාමත් හත කුණාටු වැස්ස හමනවා. இன்னும் அந்த கப்பல்ல வந்து எந்த விதமான நம்பிக்கையுமே இல்ல. තාම ඒ නැව තුල කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. ஆனா பவுல் சொல்றாரு, පෞලතුමා කියනවා. அவர் வந்து நிக்கிறார் என்று சொல்லி. උන්වහන්සේ ඇවිත් සිටිනවා. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். හලෙලූයා කියමු. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா இந்த කියමු. காலை මේ ஆராதனையில උදෑසන නමස්කාරය. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் දෙවියන් கூட වහන්සේ අපේ ජීවිතේ මොන වාතාවරණයක් වුණත් இன்னைக்கு நம்பிக்கை உடைஞ்சிருக்கலாம், අද අපේ බලාපොරොත්තු නැති වෙලා இனி ඇති. ஒன்றுமே செய்ய முடியாது, ඔබට කිසිවක් කරන්න බැරි அடுத்த ඇති. கட்டத்துக்கு போக முடியாது, ඊළඟ පියවරට இனி යන්න இந்த බැරි பெரிய වෙති. ஒரு கடன் சுமையை என்னால சுமக்க அடைக்க முடியாது, මේ ණය බර මට ගෙවන්න බැරි இந்த වෙති. வியாதியில இருந்து எனக்கு வெளியே வர මේ முடியாது, රෝගීන් එළියට එන්න බැරි වෙති. டாக்டர் சொல்லிட்டாங்க, වෛද්‍යවරුන් කිව්වා. இல்லாட்டி இப்படி எல்லாம் பேசுறாங்க, ඔබ වෛද්‍යවරු මෙහෙම කතා என்னுடைய කරනවා. வாழ்க்கையில நன்மை நடக்காதுன்னு මගේ சொல்றாங்க. ජීවිතේ තවදුරටත් යහපත සිදුවන්නේ நம்பிக்கையே නැහැ இல்ல. කියනවා. බලාපොරොත්තුවක් නැහැ. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ඒ බඳු වාතාවරණයකදී பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, පෞලතුමාට දෙවියන් වහන්සේ நான் කියනවා. நிக்கிறேன் பவுல், මම සිටිනවා உன் පෞල්. அருகில நிக்கிறேன் මම பவுல். ඔබගේ ළඟින් நான் සිටිනවා. நிப்பது மாத்திரமல்ல මා பாருங்க, සිටිනවා විතරක් නෙමෙයි கீழே බලන්න. வாசி பாருங்க. අපි පහලින් කියලා බලමු. பவுலே, பயப்படாதே, ம். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆ, ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நடக்கும் என்று அந்த வசனத்துக்கு நல்லா கவனிங்க. நடக்கும் என்று මේ වචනේ හොඳට බලන්න. සිදුවේ කියා தேவனிடத்தில் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறாரா? நம்பிக்கை இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? හලෙලූයා. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில බලාපොරොත්තු නැති තත්වයකදී உங்களுடைய நம்பிக்கை யார் மேல தான் வரணும்? ඔබගේ බලාපොරොත්තුව කහක தேவன் மேல வரணும். දෙවියන් වහන්සේ කෙරෙහි තබන්න தேவன் மேல ඕනේ. நம்பிக்கை வரும் பொழுது දෙවියන් වහන්සේ කෙරෙහි உங்களுடைய බලාපොරොත්තු பிரச்சனை තියෙන විට முடியல, உண்மைதான். අපගේ ප්‍රශ්නේ ඉවර නැහැ. உங்களுடைய ඇත්ත கடன் තමයි. நெருக்கம் இன்னும் இருக்குது, අපේ உண்மைதான். ණය ප්‍රශ්නේ තව இந்த තියෙන ඇත්ත வியாதியில තමයි. எந்த ஒரு மாற்றம் வரல, අපේ உண்மைதான். රෝගේ වෙනසක් නැහැ. ඇත්ත எந்த තමයි. விதமான அற்புதங்கள் அடையாளம் நடக்கல, உண்மைதான். කිසිම හාස්කමක් පුදුම இன்னும் දෙයක් සිදු වෙලා delay, නැහැ. ඇත්ත තමයි. இன்னும் தாமதம் வந்து கொண்டிருக்கிறது, உண்மைதான். තාමත් ප්‍රමාදය ඇති වෙමින්ම තිබෙන இன்னும் ඇත්ත வாழ்க்கையில තමයි. எந்தவித நன்மையை காணல, உண்மைதான். ජීවිතේ කිසිම යහපතක් දුටු වෙන ඇත්ත ஆனாலும் තමයි. நம்பிக்கை யார் மேல தெரியுமா? නමුත් බලාපොරොත්තුව என் කාගේ தேவன் කෙරෙහිද? மேல இருக்கு. මගේ දෙවියන් වහන්සේ என் කෙරෙහි. ராஜா மேல இருக்கு. මගේ රජතුමා அவர் சொல்ல, කෙරෙහි. அவர் நிக்கிறார் என் பக்கத்துல, උන්වහන්සේ මගේ ළඟින් සිටිනවා. நான் நம்பிக்கையா இருப்பேன். ඒ උන්වහන්සේ මගේ முதலாவது බලාපොරොත්තුවයි. ஆண்டு உங்களை தைரியப்படுத்த விரும்புறார். ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ ඔබ ධෛර්යමත් කරන්න எப்படிப்பட்ட කැමතියි. சூழ்நிலை வந்தாலும் கூட, කෙබඳු වාතාවරණයක් மிக වුණත් முக்கியமாக நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை மத்தியிலும் கூட තාම වැදගත් වශයෙන් බලාපොරොත්තුවක් නැති තත්වයකදී වුවත් தேவன் அங்க நிக்கிறார். දෙවියන් වහන්සේ එතන සිටිනවා. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில බලාපොරොත්තු රහිත நம் තත්වයකදී தேவன் நம்பிக்கையா අපේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපගේ බලාපොරොත්තු
බලාපොරොත්තු இந்த වෙනවා. நாளிலே கூட உங்களை தைரியப்படுத்த මේ விரும்புகிறேன். විදර්ශන කාලේ ඔබ ධෛර්යමත් කරන්න உங்களுடைய කැමතියි. எந்த சூழ்நிலையா ඔබ இருக்கலாம், කෙබඳු වාතාවරණයක වෙන්න පුළුවන්. எப்பேற்பட்ட பாதையில நீ போய் கொண்டிருக்கலாம், කෙබඳු මාර්ගයක ඔබ ගමන් அது சில කරන நேரம் වෙන්න உன்னுடைய පුළුවන්. குடும்பத்துக்கு கூட தெரியாது, සමහර විට ඔබේ පවුලටවත් ඒක உன்னுடைய දන්නේ නැහැ. பக்கத்துல இருக்கிற உன்னுடைய மனைவிக்கு உன்னுடைய கணவனுக்கு கூட தெரியாது, සමහර විට ඔබේ ළඟින් ඔබේ භාර්යාව உன்னுடைய ස්වාමිපුරුෂයව பிள்ளைக்கு கூட දන්නේ தெரியாம නැහැ. ඔබේ இருக்கலாம், දරුවනවත් දන්නේ නැතුව உன்னுடைய ඇති. அம்மாவுக்கு அப்பா கூட தெரியாம ඔබේ இருக்கலாம். මව පියා දන්නේ නැතුව ඇති. எல்லாம் நம்பிக்கை உடைஞ்சு போயிட்டு හැම බලාපොරොත්තුවක් இனி எந்த ஒரு කරහිතයි. எதிர்பார்ப்பும் இல்ல. කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாத சூழ்நிலை ඒ இருந்தாலும் බඳු கூட බලාපොරොත්තු රහිත තත්වයකදී වුවත් தேவன் சொல்றாரு, දෙවියන්වහන්සේ කියනවා நான் நிக்கிறேன், මම සිටිනවා. நான் நிக்கிறேன், මම සිටිනවා. உன் பக்கத்துல நிக்கிறேன். ඔබේ ළඟින් நீ සිටිනවා. யார் மேல இந்த நம்பிக்கை ඔබ வைக்கணும்? කා කෙරේද බලාපොරොත්තු தேவன் மேல நம்பிக்கை வை. දෙවියන් වහන්සේ කෙරේ ஹalleluya බලාපොරොත්තු சொல்லுவோம். තබා දෙනවා. இந்த හalleluya. காலை வேளையில கூட தேவன் நமது நம்பிக்கையா இருக்கிறார். උදෑසන කාලේදී දෙවියන් වහන්සේ අපේ බලාපොරොත්තු முதலாவது වන நம்பிக்கையில் அந்த சூழ்நிலையை தேவன் நமக்காக ප්‍රථමයෙන් அளிக்கிறார். බලාපොරොත්තු රහිත තත්වයකදී උන්වහන්සේ අප වෙනුවෙන් සිටිනවා. இரண்டாவது දෙවෙනුව தேவன் எப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளோடு இருக்கிறார் දෙවනස என்றால் කිබඳු වාතාවරණයකද අප සමග සිටින්නේ? எடுத்து வாசித்து பாருங்க. දෙවෙනි කාරණේ අපි කියවලා බලමු. சங்கீதங்களின் புத்தகம் ගීතාවලිය පොතේ 55ஆம் சங்கீதம் 85 වන ගීතාවලියේ 17ஆம் வார்த்தையை வாசித்து பாருங்க. 17 திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்றான். ගීතිකාකාරයාගේ ජීවිතේ සිදුවන සාක්ෂියක් බෙදා ගන්නවා. எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? කෙබඳු සාක්ෂියක්ද? அவனோடு கூட யாருமே ஆதரவா இருக்கல, ඔහුට කවුරුත්ම රැකවරණයකට හිටියේ නැහැ. அவனுக்கு உதவியாகவோ ඔහුට උපකාර කරනවා. அவனுக்கு பக்கபலமாகவோ ඔහුගේ ශක්තියක් වත් அவனுக்கு தைரியம் ඔහුට கொடுக்கும்படியாகவோ ධෛර්යමත් කරනවා. இல்லாட்டி அவனுக்கு நம்பிக்கை නැත්නම් அளிக்கும்படியாகவோ ඔහුට බලාපොරොත්තුවක් දෙන්නවා. அவனோடு கூட யாருமே இருக்கல. ඔහුත් එක්ක කවුරුත් හිටියේ නැහැ. எல்லாருமே அவனுக்கு எதிர்த்திருந்தார்கள். හැමෝම ඔහුට විරුද්ධව සිටියා. ஆனா இந்த சூழ்நிலையில නමුත් මේ වාතාවරණයේදී யார் தெரியுமா இருக்கிறாராமா? කවුද නදින්නේ? தேவன் அவனுடைய போரை நீக்கினார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ ඔහු සමග සිටිනවා. இரண்டாவது தேவன் யாருடைய எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் දෙවියන් වහන්සේ කෙබඳු වාතාවරණයකද අපිත් එක්ක ඉන්නේ? எதிரான சூழ்நிலையின் மத்தியிலும் විරුද්ධ සහිත වාතාවරණයකදී தேவன் நம்மோடு கூட අප இருக்கிறார். සමග සිටිනවා. தேவன் நம் பக்கத்துல இருக்கிறார். උන්වහන්සේ අපේ ළඟින් සිටිනවා. தாவீதுட வாழ்க்கையில வந்த அனுபவங்களை நீங்க வாசித்து பார்த்தா දාවිද්ගේ ජීවිතයේ ඇති වුණ අත්දැකීම ඔබ කියලා அவனுடைய බලන්න. வாழ்க்கையில சிறு வயது முதற்கொண்டே அவனுக்கு எதிர்ப்பு தான் அதிகமா வந்து ඔහුගේ கொண்டிருந்துச்சு. ජීවිතයේ කුඩා කාලේ පටන්ම ඔහුට විරෝධතාවයන් තමයි බොහොමයක් முதலாவது அவன் யுத்தத்திற்கு போகும் பொழுதே அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. ප්‍රථමයෙන් ඔහු යුද්ධයට යද්දිම ඔහුට විරෝධතාවයක් ඇති වුණා. எதிர்த்தது வேற யாருமே இல்ல, ඔහුට විරෝධුනේ වෙන කවුරුත් கூட නෙවෙයි. பிறந்த சகோதரனாக எலியாப்பை அவனை பார்த்து எதிர்த்தான். තමන්ගේ එක කුස උපන් සහෝදරයන් එලියාබ් ඔහුට විරුද්ධ அவனை වෙනවා. பார்த்து தூஷணமாக பேசினான். ඔහුට විරුද්ධව කතා කරනවා. ஏன் இங்க வந்த, ඇයි මෙහෙට ආවේ? நீ வீட்டுக்கு போ ඔබ ගෙදරට යන්න. என்று சொல்லி அவனை எதிர்த்தான். එහෙම කියලා ඔහුට විරුද්ධ වුණා. இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில දෙවන ඔහුගේ ජීවිතේ அவனுடைய சொந்த மாமனாரை எதிர்த்தார். ඔහුගේ තමාගේම මාමා ඔහුට විරුද්ධ වෙනවා. அவனுடைய வாழ்க்கையில் அவன் ராஜாவா வரக்கூடாது, ඔහුගේ තමන්ගේ ජීවිතේ ඔහු මාමා කෙනෙක්. தன்னுடைய பதவி போக கூடாது, ඔහු රජවේ කමට පත් වෙන්න அவன் නරකයි. ராஜாவானா தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பதவி எல்லாம் போயிடும் என்ற அந்த அந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக ඔහු சொந்த மாமாவே ඔහු රජකමට පත් වුණොත් ඔහුගේ සියලු දේම නැති වෙයි කියන තමන්ගේ මාමන්ඩියම தாவீதை எதிர்த்தான். දාවිත් විරුද්ධ වුණා. கடைசி ஒரு பரிதாபம் என்ன தெரியுமா? අවසාන වශයෙන් මොනවද උනේ? சொந்த பிள்ளையும் கூட தாவீதை எதிர்த்தான். තමාගේ දරුවා පවා තමන්ට විරුද්ධ වුණා. சொந்த மகனாகிய அப்சலோம், තමන්ගේ දරුවා වෙන අබ්සලෝම්. தான் மிகவும் அதிகமா நேசித்த ஒரு மகன், තමා වැඩි වැඩියෙන් ප්‍රේම කළ පුත්‍රයා. அதிகமா அன்பு கூர்ந்த ஒரு மகன். වැඩියෙන් ප්‍රේම කළ පුත්‍රයා. ஆனா ஒரு காலம் வரும் பொழுது කාලයක් එන විටදී அவன் சொல்றான், என்னோட தகப்பனுடைய ஜீவன் இல்லாம ඔහු போகணும். කියනවා, මගේ පියාගේ ජීවනය නැති වෙන්න ஒரு ඕනේ. ஒரு சிங்க இறைய தேடுற மாதிரி සිංහේ ගොදුරක් සොයනවා அப்சலோம் වගේ தாவீதை கொல்லும்படியாக அலைஞ்சான். අබ්සලෝම් දාවිත් සොයමින් ඔබම ඔබ ගියා. இவ்வளவு பரிதாபம் பாருங்க. බලන්න කොතරම් எல்லா අනුකම්පාසහගතද. சூழ்நிலையும் அவனுடைய வாழ்க்கையில எதிர்ப்பு. හැම වාතාවරණයකදීම ඔහුගේ ජීවිතේ அதான் විරෝධතා. பலவான்கள் வந்தார்கள், කොච්චර බලවන්තයන් அவனை පැමිණියා. அவனுடைய வாழ்க்கையை அவனை விட பெரிய பெரிய பலசாலிகள் ඔහුගේ வந்தார்கள். ජීවිතේ ඔහුට වඩා බලවන්තයන් யாருமே පැමිණියා. தாவீது பக்கத்துல இருக்கவே නමුත් இல்லை. කිසිවෙක් දාවිත් ළඟ සිටියේ නැහැ. சிங்கம் வந்தது, සිංහයන් பெரிய ආවා. கரடி வந்தது. වලසුන් ආවා. அவனுடைய சூழ்நிலை ஒவ்வொரு சூழ்நிலையை பாருங்க எதிர்ப்பு தான். ඔහුගේ වාතාවරණ හැම එකකදීම ඔහුට ஆனா තිබෙන அந்த විරෝධතාව எதிர்ப்பின் විතරයි. மத்தியில யார் தெரியுமா නමුත් இருந்தா? මේ විරුද්ධතා අතරේදී ඔහු සමග කවුද සිටියේ? கர்த்தர் அவன் பக்கத்துல இருந்தார். දෙවියන් වහන්සේ ඔහු සමග සිටියා. ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல சம்பவம் நடக்குது. එක සාමුවෙල් 30 වන පරිච්ඡේදයක දෙයක් සිද්ධ වෙනවා. தாவீது சவுலை விட்டு பயந்து ஓடி பெலிஸ்தர் தேசத்துக்கு கடந்து போறார். දාවිත් සවුල්ගෙන් හාක් වෙලා ඔහු පලස්තීනයට යනවා. அங்க போயிட்டு அந்த தேசத்துடைய ராஜாவோடு கூட அவர் சேர்றார். පලස්තීන රජතුමාත් එක්ක ඔහු එකතු වෙනවා. யுத்த நாள் வந்தபோது தாவீது அவங்களோட கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போக ஆயத்தமா இருந்த பொழுது යුද්ධ කාලේ හටගත්තම දාවිත් යුද්ධයට යන සූදානම් වුණාම அவங்க தாவீதை திருப்பி அனுப்பிடுறாங்க. දාවිත් ඔහු හරවලා நீ යවනවා. எங்களுக்கு வேண்டாம் என்று ඔබ சொல்லி. මට එපා කියලා. ஆனா தாவீது திருப்பி அவனுடைய இடத்துக்கு வரும் பொழுது, அவனுடைய சொந்த இடத்துக்கு வரும் பொழுது දාවිත් නැවත තමන්ගේ තැනට හැරිලා එන ஒரு විට சம்பவம் நடக்குது එක பாருங்க. සිදුවීමක් වෙනවා බලන්න. அவனுடைய சொந்த மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய எல்லா உடைமைகளையும் அமலேக்கியர்
ஆமாலேக்கியர் வந்து அவங்க சூறை அடிக்கப்பட்டு போறாங்க. තමන්ගේ භාර්යාව තමන්ගේ හැම දෙයක්ම අමලෙක්වරුන් ඇවිල්ලා කොල්ල කාලේ යනවා. அதாவது வந்து பாக்குறாங்க ஒன்றுமே இல்ல, ඇවිල්ලා බලන කිසිම දෙයක් නැහැ. எல்லாம் சூறையாக்கப்பட்டு හැම போயிட்டு, දෙයක්ම කොල්ල කාලේ எல்லாமே තියෙනවා. கடத்தப்பட்டு போயிட்டு. හැමදේම කොල්ලයට ලක් වෙලා இப்படிப்பட்ட තිබෙනවා. நிலைமையில ஒரு சம்பவம் நடக்குது ඒ බඳු பாருங்க. වාතාවරණයක දෙයක් සිදු 1 වෙනවා சாமுவேல் බලන්න. 30 அதிகாரம் 4ல இருந்து வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 4 පදයේ සිට அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது බොහෝ පීඩා වින්දේය. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. කෙබඳු සත්‍යයක්ද බලන්න. தாவீதோட மனைவி பிள்ளைகள் மாத்திரம் தப்புவிக்கப்படல, දාවිත්ගේ භාර්යාව දරුවන් පමණක් බේරාගන්න ලැබුණේ නැහැ. அவனுடைய மனைவிகளும் அவனுடைய பிள்ளைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போறாங்க. ඔවුන්ගේ දරුවෝ දාවිත්තුමාගේ දරුවනුත් කොල්ල කැමරට ලක් වෙනවා. அவனோடு வந்தவங்க எல்லாரும் பாருங்க ඔහුත් එක්ක ආපු හැමෝම ஒரு බලන්න நிமிஷத்துல மாறிட்டாங்க. එක මිනිත්තුවකින් எனக்கு වෙනස් அதான் වෙනවා. ஆச்சரியமா இருந்துச்சு. ඒක තමයි මට පුදුමයක් இது වුණේ. நாங்களா இருந்தா பரிதாபம் கொண்டிருப்போம். අපි උන තනුකම්පාවට ලක් වෙනවා. ஏன்னா எங்களோட சுபாவம் அப்படித்தானே. අපේ ස්වභාවය එහෙමයි. எங்களுக்கு ஒண்ணு நடந்தா அவனுக்கு நடக்கணும். අපිට එහෙම වුණොත් අනිත්‍යයට එහෙම වෙන්න ஸ்கூல்ல ඕනේ. பாருங்க, சில நேரம் டீச்சர் அடிக்கும் பொழுது ඉස්කෝලේ බලන්න සමහර ටීචර් ගහද්දි ஆனா கையை நீட்டி அடி வாங்குறது අපි අත දිග කරන ගුටි எங்களுக்கு කන්න. வலிக்கும். අපිට රිදෙනවා. எங்களுக்கு வலிச்சிட்டு வருவோம். අපිට රිදෙනවා. ஆனா அதே அடி என்னோட நண்பனுக்கு படும் பொழுது නමුත් ඒ ගුටියම තවත් යාළුවෙක්ට அந்த வலி වදිද්දි எங்களுக்கு தெரியாது. ඒ වේදනාව අපිට දැනෙන්නේ நாங்க නැහැ. சிரிப்போம். අපි hina වෙනවා. அது எங்களோட சுபாவம். අපේ ස්වභාවය. ஏன்னா எங்களுக்கு நடந்தா அவனுக்கு நடக்கணும். මන්දන අපිට වෙච්ච දේ அதே ඔවුන්ටත් மாதிரி වෙන්න அவனுக்கு ඕනේ. கிடைச்சா எனக்கும் கிடைக்கணும். ඔහුට වෙච්ච දේ මටත් වෙන්න ඕනේ. அதாவது அவனுக்கு 100 மார்க்ஸ் கிடைச்சா எனக்கு 100 மார்க்ஸ் ඔහුට கிடைக்கணும். ලකුණු 100ක් ලැබුණත් මටත් இது ලකුණු 100ක් மனுஷனுடைய ලැබෙන්න சுபாவம். ඕනේ. ඒක මනුෂ්‍යයන්ගේ ස්වභාවය. இப்ப அதே மாதிரி தான் தாவீதுக்கு நடந்துட்டு. ඒ වගේම තමයි දාවිඩ්ට සිද්ධ தாவீதுட වෙන්නේ. மனைவி பிள்ளைகளை மாத்திரம் ஸ்பெஷலா கொண்டு போகல, දාවිඩ්ගේ දරුවන් භාර්යාව විතර எல்லாரையும் ஒரே வண்ணமாக தான் அவங்க கடத்தி கொண்டு හැමෝම போறாங்க. එකම විදිහට තමයි කොල්ල ஆனா කාගෙන இப்படிப்பட்ட යන්නේ. நிலைமையில பாருங்க, නමුත් මෙබඳු වාතාවරණයක தாவீதோடு බලන්න இருந்தவங்க, දාවිත ඉඳපු අය, ஒன்னா சாப்பிட்டவங்க, එකට කාපු අය, ஒன்னா இருந்தவங்க, එකට ඉඳපු අය, ஒன்னா படுத்தவங்க, එකට නිදාගත් ஒன்னா අය, யுத்தத்திற்கு போனவங்க, එකට යුද්ධයට ගිය ஒன்னா අය, உட்கார்ந்து பேசினவங்க. එකට ඉඳගෙන කතා කරපු අය. அதாவது தாவீது சொல்றாரு ஒரு அளவு சங்கீதத்துல, දාවිත ගීතිකාවකදී சங்கீதம் කියනවා 59:3ல வந்த சம்பத வாசிங்க. ගීතාවලිය 59:3 ඔබට ඒක කියවලා බලන්න පුළුවන්. சங்கீதம் 59:3. ගීතාවලිය 59:3 இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். எப்படி செய்றாங்க பாத்தீங்களா? அவன்கிட்ட தப்பே இல்ல, ඔහු ළඟ කිසිම නපුරක් නැහැ. அவன் எந்த விதமான தவறு செய்யவுமே ඔහු இல்ல. කිසිම වරදක් කරෙත් නැහැ. அவன் நன்மை தான் செஞ்சான், ඔහු හොඳ විතරයි කළේ. அவன் நீதி தான் செஞ்சான். ඔහු ධර්මිෂ්ඨකම් තමයි කළේ. அப்படி இருந்தாலும் கூட பாருங்க, එහෙම වුණත් බලන්න அவன் சொல்ற வார்த்தையை ඔහු பாருங்க, කියන වචනේ බලන්න. தாவீதை கல்லெறிய வேண்டும், දාවිට ගල් ගැසුවා. தாவீது சாக வேண்டும் என்று දාවිත් சொல்றான். මැරෙන්න ඕන කියලා හිතුවා. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். තවත් වචනයක් ඔබට அது පෙන්නනවා. நீங்க 55ஆம் சங்கீதத்துல ඒ ගීතාවලිය 55ම 12ஆம் வார்த்தை வாசித்து பாருங்க. 12 කියලා 12:13. බලමු. 12:13 என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். யாரா? சத்துரு இருந்தா கூட சகிச்சு போயிடலாமா? මට විරුද්ධ වුණේ සතුරන් වුණත් මං ඉවසනවා. ஆனா யார் நிந்திக்கிறாவா? නමුත් කවුද සතුරුකම් කරන්නේ? எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. சத்ருவும் இல்ல, பகைஞனும் இல்ல. සතුරත් නෙමෙයි මිතුරත් නෙමෙයි. யார் செய்றா பாருங்க, கீழே வாசித்து වෛරකාරයෙක් பாருங்க. නෙමෙයි කවුද බලන්න. எனக்கு சமமான மனுஷனும். எனக்கு சமமான மனுஷன் அப்படின்னா அவன் தனக்கு நிகரா வச்சிருந்தாரு. அதாவது தாவீது அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கல்ல, எனக்கு அவனுடைய கீழே இருந்த வேலைக்காரனா இருந்தாலும் கூட தனக்கு சமமா வச்சிருந்தாரு. දාවිත් ළඟ නිහතමානී හිතක් තිබුණ තමන්ගේ යටතේ වැඩ කරන අය බව තමන් සමස්ථානයේ බැලුවා. என் வழிகாட்டி. வேற யாரா? அவரு வழிகாட்டியாமா, அவர் தான் கவுன்சிலர், ඔහු තමයි අනුශාසකයා. அவர் தான் ஆலோசனை ඔහු கொடுக்கிறவர். තමයි අනුශාසන දෙන්නෙම. மூணாவது பாருங்க, என் தோழனுமாகிய நீயே அவன். வேற யாரா? ஃப்ரெண்ட் அப்பா, ඔහුගේ යාළුවා. நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், හොඳම මිතුරා. வந்தமா மித்ரா. யார் தெரியுமா கையை உயர்த்துறாங்க? කවුද දන්නවද? யார் விரோதமா எழும்புறாங்க? කවුද විරුද්ධ වෙන්නේ? சொந்த நண்பனே. තමන්ගේම මිතුරා. அது மாத்திரமல்ல, கீழே வாசிங்க. ඊළඟට කියවලා அது நல்ல බලන්න. அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ලස්සන 14. පදයක් තිබෙනවා. நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் தெரியுமா? சர்ச் ஃப்ரெண்டா? කෙබඳු යාළුවෙක්ද? සභාවේ යාළුවෙක්. உங்கள சொல்லல, தாவீது ஃப்ரெண்ட சொல்றேன். ඔබට නෙමෙයි කියන්නේ දාවිත්ගේ යාළුවා ගැන. சர்ச் ஃப்ரெண்ட் தான். තමන්ගේ සභාවේ යාළුවෙක්. ஒன்னாதான் சர்ச்சுக்கு வந்தாங்களா? එකට තමයි චර්ච් එකට ආවේ. ஒன்னாதான் ஆராதனைக்கு එකට போனாங்களா? තමයි නමස්කාරයට ගියේ. ஆனா எதிர்க்கிறது யார் தெரியுமா? නමුත් විරුද්ධ වෙන්නේ කවුද? நண்பனே எதிர்க்கிறான். යාළුවම.
நேசித்தவங்களை எதிர்க்கிறாங்க. තමන්ට ප්‍රේම කරපු අයම இப்படிப்பட்ட சூழ்நிலையில ඒ බඳු තත්වයකදී தாவீதுக்கு யாருமே இருக்கல. දාවිට කවුරුත් හිටියේ ஏன்னா அவனுக்கு ஆறுதல் கொடுக்க, அவனுக்கு அரவணைப்பு கொடுப்பதற்கு அவனுடைய சொந்த உறவும் பக்கத்துல නෑ. இருக்கல. මන්දනම ඔහුව සනසන්න කවුරුත් தனி ஒருவனா நிக்கிறான். තනි පුද්ගලයෙක් ඔහු தனி සිටිනවා. ஒருவனா நிக்கிறான். தனி எல்லாம் පුද්ගලයෙක් எதிர்க்கிற சூழ்நிலை, හැමදේම எல்லாம் විරුද්ධ விரோதமான තත්ත්වයක්. சூழ்நிலை. හැමදේම இன்னைக்கு විරුද්ධව இந்த காலை තිබෙනවා. வழியிலே கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீங்க මේ வந்திருக்கலாம். උදෑසන කාලේ ඒ බඳු සත්‍යයක ඔබ ඉන්න වෙන්න எங்க පුළුවන්. போனாலும் எதிர்ப்பு தான். කොහේ ගියත් විරුද්ධත්වය. நான் தப்பு செய்யவே இல்லை මම brother. වරදක් කරේ නැහැ நான் බ්‍රදර්. அவங்களை நம்ம தான் செஞ்சேன். මම ඔයාපත විතරයි ஆனாலும் කරන්නේ. எதிர்க்கிறாங்க. නමුත් මට நான் විරුද්ධයි. அவங்களுக்கு அநீதி செய்யல. මම ඔවුන්ට අයුතුකමක් කරේ நான் அவங்களை නැහැ. பார்த்து எந்த விதமான தவறா ஒண்ணும் මම சொல்லவும் ඔවුන්ට இல்லை. අපරාධයක් කළෙත් නැහැ. ஆனா என்னோட எதிர்க்கிறாங்க. නමුත් මට විරුද්ධ என்ன වෙනවා. கண்டாலே அவங்களுக்கு வெறுப்பா මාව இருக்குது. දැක්කමත් ඔවුන්ට කේන්ති என்ன යනවා. கண்டாலே அவங்களுக்கு கோபம் මාව வருது. දැක්කමත් ඔවුන්ට කේන්ති என்ன යනවා. கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காம இருக்குது. මාව දැක්කමත් ඔවුන්ට කැමැත්තක් නැහැ. ஏன் இப்படி என்ன எதிர்க்கிறாங்கன்னு தெரியல. ඇයි මට විරුද්ධ වෙන්නේ ஆனா කියලා நான் அவங்களை දන්නේ ரொம்ப නැහැ. நேசிச்சேன். නමුත් මම ඔවුන්ට බොහොම ප්‍රේම நான் කළා. அவங்களுக்கு ரொம்ப அன்பா இருந்தேன். බොහෝ ප්‍රේමයෙන් හිටියා. ஆனாலும் எதிர்க்கிறாங்க. නමුත් ඔවුන් විරුද්ධ වෙනවා. என்னன்னு தெரியல. ඒ දන්නේ නැහැ. தாவீது இப்படிப்பட்ட நிலைமையில கடந்து போனான். දාවිත් මේ බඳු තත්ත්වයකින් ஒரே நிமிஷத்துல மாறிட்டாங்க. එකම මිනිත්තුවෙන් වෙනස් වුණා. ஆனா அந்த எதிர்க்கிற சூழ்நிலையில பாருங்க, නමුත් ඒ විරුද්ධත්වයේ සහිත ஒரு තත්ත්වයකදී சம்பவம் බලන්න. நடக்குது பாருங்க. கீழ வாசிங்க. සිදුවීමක් ගැන 1 පහළට சாமுவேல் අපි 30ல. කියවමු. 1 සාමුවෙල් 30 සිට தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன பண்ணாரா? திடப்படுத்திக் கொண்டார். දාවිත් තමන්ගේ දේව ස්වාමීන් වහන්සේ எல்லாம் තුල எதிர்த்தாலும் කරගත්ත හැමෝම විරුද්ධ වුණා. அங்க ஒன்று இருக்குது. ඔහුට එකක් වෙනවා. திடப்படுத்துகின்ற ஒரு இடம் இருக்குது. ධෛර්යමත් වෙන තැනක් ஒரு அலையிலேயே තිබෙනවා. சொல்லுவோம். හalleluya ஒரு அலையிலேயே சொல்லுவோம். හalleluya என்னதான் எதிர்ப்பு சூழ்நிலையா இருக்கலாம். මොන තරම් විරුද්ධත්වයක් நீ ඇති වුණත් நேசித்தவங்க கூட உன்னை எதிர்க்கலாம். ප්‍රේම කරපාය පවා ඔබට විරුද්ධ වෙන්න நீ පුළුවන්. அன்பு காட்டினவங்க கூட உன்னை விரோதிக்கலாம். ප්‍රේම කරපාය පවා ඔබට විරුද්ධ වෙන්න පුළුවන්. ஆனா எதிர்ப்பு வரும் பொழுது නමුත් විරුද්ධත් වෙන විට இந்த சூழ்நிலையிலும் பாருங்க, මොන වාතාවරණයකදී தேவன் தாவீதோடு இருந்தார். දෙවියන් වහන්සේ දාවිත් සමග தேவன் தாவீதுக்கு பக்கபலமா இருந்தார். දෙවියන් වහන්සේ දාවිත්ගේ ශක්තිය වුණා. திடப்படுத்தி கொண்டான்னா දෙවියන් තමන්වම ධෛර්යමත් அந்த කරගත්තා කියන්නේ வார்த்தையினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ඒ වචනේ ගැඹුර මොකක්ද? அவன் இன்னும் தைரியம் ஆகுறான். ඔව් තව තවත් ධෛර්යමත් වෙනවා. அதாவது அவனுக்கு நம்பிக்கை உண்டாகுது. එසේනම් ඔහුට තවත් බලාපොරොත්තු ඇති இப்படிப்பட்ட වෙනවා. நிலைமையில இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவன் திடப்பட முடியாது. ඒ බඳු තත්වයකදී මිනිස්සෙක්ට ධෛර්යමත් වෙන්න අපහසුයි. பக்கத்துல ஒருவரும் இல்ல, நேசிக்கிற உறவுகள் யாரும் இல்ல, நேசித்தவங்க கூட வெறுக்கிறாங்க. ළඟ කවුරුත් නැහැ, ප්‍රේම කරන කවුරුත් ஆனா නැහැ, ප්‍රේම இப்படிப்பட்ட කරපු අය நிலைமையில වෛර කරනවා. ஒருத்தன் தைரியமா இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? නමුත් මේ බඳු තත්වයකදී තික මිනිස්සෙක් இந்த ධෛර්යමත් වෙන්න எதிர்ப்பின் හේතුව කුමක්ද? மத்தியிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். ඒ විරුද්ධත්වයේ මැද්දේ දෙවියන් වහන්සේ ඔහු සමග සිටිනවා. அவன் முதலாவது எதிர்ப்புல வந்து ප්‍රථම විරුද්ධත්වයේ தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது, වරදක් නොකර සිටින විට தவறு செய்த பொழுது, වරදක් කරන மனுஷன் විටදී, தவறு செய்யாம இருக்கும் பொழுது, වරදක් නොකර සිටින විටදී நன்மை செய்யும் பொழுது, යහපත කරන විටදී நேசித்தவங்க கூட ප්‍රේම කරපය පවා நமக்கு எதிர்க்கும் பொழுது අපට විරුද්ධ වන විට தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. அப்போ அந்த நிலைமையில மாத்திரமல்ல, ඒ තත්ත්වවලදී විතරක් இன்னொரு எதிரான சூழ்நிலை நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். අනෙක් තවත් තත්වයකදී උන්වහන්සේ සිටිනවා. எடுத்து வாசித்து பாருங்க. අපි අරන් කියවලා බලමු. யோவான் 8ஆம் அதிகாரம் යොහාන 8 වෙනි පරිච්ඡේදයේ 5ஆம் வார்த்தையும் 9ஆம் வார்த்தையும் வாசித்து 5 பாருங்க. සහ 9 වන පදයන්. அவர் மறுபடியும் குனிந்து அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. මෙතන දෙක ஒரு සිදුවීමක් பெண் වෙනවා. கையும் மெய்யுமா விபச்சார பாவத்தில் அகப்படுறார். එක කාන්තාවක් වෛශ්‍යකම් කරලා අහු වෙනවා. அவள் தவறு செய்தால் உண்மைதான். ඇය වරදක් කර ඇත්ත තමයි. அவள் பாவம் செய்தால் அது ඇය உண்மைதான். පව් කළා ඇත්ත තමයි. இப்ப அவளுக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டமே கூடிட்டு නමුත් දැන් ඇයට විරුද්ධව ලොකු இவளை සෙනගක්. கல்லெறிஞ்சு கொல்லவே வேண்டும் ඇයට ගල් ගහලා මරන්න ඕනේ කියලා. நியாயப்பிரமாணம் அதான் சொல்லுது. ඒ තමයි විනිශ්චය என்ன කියන්නේ. நன்மைனா இயேசு உண்மைதான் கடந்து வராங்க. නමුත් මොකද යහපත කිව්වොත් යේසුස් වහන්සේ ඉදිරියට ரெண்டு එනවා. காரியம், ஒண்ணு இயேசுவை குற்றப்படும்படியாக, පළවෙනි එක යේසුස් වහන්සේට චෝදනා කරන පිණිස, இரண்டாவது அந்த பெண்ணை கொலை செய்யும்படியாக. දෙවෙනි එක කාන්තාවම ආරාධනා කරන இயேசு පිණිස. கிட்ட வந்த உடனே යේසුස් වහන්සේ ළඟට ආව ගමන් இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு. යේසුස් වහන්සේ වචනයක් உங்கள்ட்ட කියනවා. பாவம் இல்லாதவன் எவனோ මේ අතරින් පව් නොකළ அவன் යමෙක් முதலாவது සිටිනා கல்லெறிய வேண்டும் என்று ඔහු சொல்றாரு. ප්‍රථම ගල අතර ගනිත්වා. அப்படி சொல்லி கீழே குனிஞ்சு மறுபடியும் தரையில எழுதுறாரு. එහෙම කියලා බිමට අරගෙන ගන්නවා. பாருங்க, எல்லாம் எதிர்க்கப்பட்ட சூழ்நிலையில හැමෝම විරුද්ධ වෙන වාතාවරණයකදී அவளுக்காக நிக்கிறதுக்கு ஒருவருமே இருக்கல. ඇය වෙනුවෙන් සිටින්න කවුරුත් හිටියේ නැහැ. அவளுக்காக வழக்காடவோ அவளுக்காக பரிந்து பேசவோ யாருமே இருக்கல. ඇය වෙනුවෙන් යුක්ති ඉෂ්ට කරන කවුරුත් හිටියේ නැහැ. இயேசுவும் கூட இவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லியிருந்தா நிச்சயமா கல்லெறிந்து கொல்லப்படுவார். යේසුස් වහන්සේ පවා ඇයට ගල් ගහන්න ඕනේ කියලා කිව්වනම් අනිවාර්යයෙන්ම ගල් ගහලා ඇති. ஆனா பாருங்க, அவள் தவறு செய்த பொழுதும், නමුත් බලන්න ඇය වැරදි அவள் කළ பாவம் විටදී செய்த பொழுதும், ඇය පව් කළ විටදී அவளுக்கு விரோதமாய் பெரிய கூட்டம் எழும்பி இருந்து எதிராக இருந்த பொழுதும் ඇයට கூட විරුද්ධව ලොකු සෙනගක් නැගිට සිටින විටදී இயேசு அவளுக்காக நின்றார். යේසුස් වහන්සේ ඇය වෙනුවෙන් සිටියා. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, මොනවද ඔබට කියන්නට இன்றைக்கு ඉන්නේ? இந்த நாளில கூட சில நேரம் சில குற்றங்களை உணர்ந்து நீங்க மனம் திரும்பி இருப்பீங்க. අද දවසේදී සමහර චෝදනාවලින් ඔබ පසුතැවිලා ඇති. எப்பயோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். කවදා හරි දෙයක් සිදු වෙලා ඇති. அதுல இருந்து வெளியே நீங்க வந்திருப்பீங்க. ඒකෙන් ඔබ එළියට ඇවිල්ලා ඇති. காலங்கள் கடந்து போயிருக்கலாம். කාල වේලාවන් පසු වෙලා அந்த යනවා. அந்த காயங்கள், அந்த
வேதனைகள் நிமித்தமாக நீங்க இன்னும் காயப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க. නමුත් ඒ තුවාල වේදනාව නිමිත්තෙන් තවමත් ඔබ ஆனா තුවාලේ சில ලක්කලා இடங்கள்ல එළියට ඇවිත් அதை வச்சு சில නැති. பேர் உங்களை இன்னும் எதிர்த்து கொண்டிருப்பாங்க. තාම ඒ දේවල් තබල ඔබට විරුද්ධ වෙනවා ඇති. நீ அப்படி பண்ணீங்க தானே, ඔබ එහෙම කරා நீ නේද? அதை செஞ்சீங்க தானே, ඔබ ඒක කරා நீ නේද? அப்படிப்பட்ட ஒரு பாவி, ඔබ එහෙම කෙනෙක්. நீ இப்படிப்பட்ட ஒரு 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 மோசமான ඔබ மனுஷன். මේ තරම් නපුරු කෙනෙක්. ஆனா நீங்க விட்டு வெளியே வந்திருப்பீங்க. නමුත් ඔබ ඒ දේ அந்த பெண் அந்த இடத்துல மனம் திரும்பிட்டா. නමුත් ඒ ස්ත්‍රිය එතන පසුතැවිලි වුණා. அதோட அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறிட்டு. ඒකත් එක්ක ඇගේ ජීවිතය මුළුමනින්ම වෙනස් වුණා. அவர் செய்த பொழுதும் கூட වැරදි කරන විටදී அவளுக்கு எதிராய் வந்த மக்கள் மத்தியில ඇයට විරුද්ධ ආපු මිනිස්සු මැද්දේ தேவன் அவளுக்காக நின்றார். දෙවියන් වහන්සේ ඇය උදෙසා இன்னைக்கு இந்த සිටියා. காலை ஆராதனையில මේ දවස්වල නමස්කාරයේ நான் மனம் திரும்பணும், நான் மனம் திரும்பணும், මට පසුතැවිලි වෙන්න ඕනේ. என்ன 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 ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, දෙවියන් වහන්සේ මාව පිළිගන්න. நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, මම පව් කළා நான் ස්වාමීනි. உண்மையா உங்கள்ட்ட வாரேன், මං සැබවින්ම இந்த වහන්සේට வாழ்க்கையில இந்த දෙනවා. பாவத்துல இருந்து வெளியே வாரேன். මගේ ජීවිතේ මේ පාපෙන් ஆனா මම இன்னும் එළියට என்ன உலகம் එනවා. அந்த பாவியா தான் பாக்குறாங்க, නමුත් මාව ඒ ලෝකේ තාම පව්කාරයෙක් இன்னும் විදිහට என்ன அந்த ஒரு බලන්නේ. குடிகாரனை தான் பாக்குறாங்க, තාම මාව බේබාතෙක් විදිහට இன்னும் තමයි என்ன බලන්නේ. மோசமானவனை தான் තාම பாக்குறாங்க. මාව නපුරු පුද්ගලයෙක් විදිහට තමයි எனக்கு බලන්නේ. இன்னும் அப்படியே தான் என்ன பாக்குற பார்வை இருக்குது. තාම මාව බලන්නේ ඒ என்ன දෘෂ්ටියෙන් யாருமே තමයි. ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, කවුරුත් මාව පිළිගන්නේ නැහැ. என்ன பாக்குற விதமே ரொம்ப எனக்கு கஷ்டமா මාව இருக்கு. බලන විදිහම වෙනස්. நான் எப்போ செஞ்ச தவறுக்காக இன்னும் என்ன அதே அடிப்படையில தான் මං பாக்குறாங்க. කවදාද කරපු වරදක් අල්ලගෙන තවම ඒ දේ තමයි කියගෙන என்னை ඉන්නේ. ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு விரும்புறாங்க இல்ல මාව நினைக்கும் பொழுது පිළිගන්න ඕන් කැමති නැහැ කියලා හිතන විටදී ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறாரு, දෙවියන් වහන්සේ මට පෙන්නනවා. உனக்கு எதிரா எத்தனை பேர் இருந்தாலும் கூட ඔබට විරුද්ධව කොතරම් දෙනෙක් நான் සිටියත් நிக்கிறவன මම பக்கத்துல. ඔබගේ ළඟින් ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். හalleluya කියමු. என்ன காரணம் தெரியுமா, මොනවාද நீ හේතුව? இன்னும் மனம் திரும்பி வரும் ඔබ பொழுது, තවත් පසුතැවිලි වන විට உன் பாவத்தை விட்டு வெளியே வரும் මේ பொழுது පාපෙන් එළියට එන විට அவர் உனக்காக நிற்கிறார். උන්වහන්සේ ඔබ සමග සිටිනවා. அவ எதிர்க்கிற சூழ்நிலையிலும் கூட ඒ විරුද්ධතා සහිත தேவன் වාතාවරණයේදී நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ සිටිනවා. உன்னை பார்த்து இந்த உலகம் எதிர்த்து நிற்கலாம், ඔබ මුළු ලෝකෙම ඔබට විරුද්ධ වෙන්න පුළුවන්. உன்னுடைய எஜமானா இருக்கலாம், உனக்கு கீழே உள்ளவங்களா இருக்கலாம், நீ தப்பு செய்யவும் இல்ல, ඔබේ ස්වාමියා நீ ඔබගේ அநீதி செய்யவும் இல்ல, කවුරුන ඔබ යුක්ති ஆனா நீ අයුක්තිය தப்பு කළා பண்ணிட்டு නැති. மனம் திரும்பிட்ட, නමුත් ඔබ වරදක් කළා. ஆனாலும் எதிர்பார்க்கிறாங்க. නමුත් තවමත් ඔබට විරුද්ධ වෙනවා. நம்பிக்கை இழந்து போகாதீங்க. ඔබ බලාපොරොත්තු නැති කරගන්න இந்த එපා. எதிர்ப்பின் மத்தியிலும் கூட මේ විරුද්ධතාව මැද්දේ உன்னை திடப்படுத்துகின்ற ஒரு இடம் உண்டு, ඔබ ශක්තිමත් කරන තැනක් உன்னை තිබෙනවා. தைரியப்படுத்துகின்ற ஒரு இடம் ඔබ உண்டு. ධෛර්යමත් කරන තැනක් அந்த තිබෙනවා. இடத்துல மாத்திரம் கர்த்தர் மாத்திரம் திடப்படுத்தாம இருந்திருப்பானே ஆனால், தாவீதை திடப்படுத்தாம இருந்திருப்பாரே ඒ ஆனால், තැනදී පවණක් දෙවියන් වහන්සේ දාවිත ධෛර්යමත් කළේ නැතිනම් நான் நிச்சயமா சொல்ல முடியும், தாவீதால மறுபடியும் சிக்லாக்கி மீட்டு கொண்டிருக்க முடியாது. අනිවාර්යයෙන්ම මම කියන පුළුවන් දාවිත නැත ශික්ලාකේ බේරා ගන්නට ගලවා ගන්න බැරි වෙති. 1000 மனுஷனுடைய திடப்படுத்தலை பார்க்கிறோம், මිනිසුන් දහසකගේ ධෛර්යමත් කිරීමට වඩා தேவனுடைய சமூகத்துல வார பலன் அதை விட மேலானது. දෙවියන් වහන්සේ ගමුකෙන් පැමිණෙන ශක්තිය ඒක தேவன் ඉතාමත් சமூகத்துல ஒரு மனுஷன் திடப்படுத்தப்பட்டானா ඒක දෙවියන් වහන්සේ ගමුකෙන් ඒක මනුෂ්‍ය அவனை போல தைரியசாலி ஒருவனும் இருக்க වගේ முடியாது. ධෛර්යමත් කෙනෙක් තව කොහෙවත් නැහැ. எப்படிப்பட்ட வெற்றி தெரியுமா, කෙතරම් කොපමණ ජයග්‍රහණයක් சகலத்தையும் திருப்பி கொண்டான், සෑම දේම ඔහු හරවා ஒண்ணு ගත්තා. கூட குறைஞ்சு போகல. එකක්වත් අඩු නැහැ. எதிர்ப்பின் சூழ்நிலையிலும் கூட විරෝධතා நீ මැද්දේ தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வரும் ඔබ பொழுது දෙවියන් වහන්සේ ගමුකෙන් එන විට அவர் திடப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ධෛර්යමත් කරන්න බලවත්. உன்னை பார்த்து என்னதான் சொன்னாலும் ඔබ பரவாயில்லை, දිහා බලලා මොනවා කිව්වත් කමක් உன்னை නැහැ. எதிர்த்தாலும் பரவாயில்லை, විරුද්ධ உன்னை වුණත් தூஷித்தாலும் பரவாயில்லை, ඔබට විරුද්ධ ஆனா වුණත් உன்னோடு කමක් கூட உன்னை தைரியப்படுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். නමුත් ඔබත් එක්ක ඔබ ධෛර්යමත් அந்த කරන්න கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். මේ දෙවියන් இந்த වහන්සේ ඔබ எதிர்ப்பின் සමග மத்தியிலும் கூட සිටිනවා. ඒ විරුද්ධතාව මැද්දේ உன்னை திடப்படுத்த தேவன் உண்டு. ඔබ ධෛර්යමත් කරන දෙවියන් වහන්සේ සිටිනවා. மூன்றாவதாக තුන්වෙනි தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் எங்களை திடப்படுத்துறார் என்றார். දෙවියන් වහන්සේ කෙබඳු තත්ත්වයකද අපි ධෛර්යමත් කරන්න කිව්වොත් எடுத்து வாசித்து பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் අපි අරන් කියලා බලමු ගීතාවලිය පොතේ 69ஆம் சங்கீதம் 69 වෙනි ගීතිකාවේ 20ஆம் வார்த்தையை வாசித்து 20 பாருங்க. වෙනි පදය. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பை இந்த வார்த்தை சொல்லுகின்றது. ගීතිකාකාරයේ මොර ගැසීම මේ පදේ තිබෙනවා. அதாவது தாவீது திரும்பி பார்க்கிறார் அவருடைய வாழ்க்கையில, දාවිත් නැවත හැරී බලන ඔහුගේ ජීවිතේ அதாவது எல்லா பக்கத்திலயும் ஒரு தனிமை, ඒ කියන්නේ හැම පැත්තකම තනිකමක්. அதாவது உலகத்துல மிக கொடூரமானது தனிமை. ලෝකේ ඉතාමත් භයානකම දේ තනිකම. தனிமை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இடம். තනිකම තමයි ඒක මනුෂ්‍යගේ ජීවිතේ තීරණය කරන තැන. அதாவது தனிமை நேரத்துல மாத்திரம் මේ තනිකම තත්වයේදී தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இடைப்படாமல் போவாரே ஆனால், දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යගේ ජීවිතේ සම්බන්ධ වන්නේ அந்த නැතිනම් தனிமை அந்த மனுஷனை மிகவும் மோசமானவனாய் மாற்றிவிடும். ඒ තනිකම මනුෂ්‍යව ඉතාමත් භයානක පුද්ගලෙක් බවට පත් කරනවා. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை முடித்து விடுமா. ඒ විතරක් නෙමෙයි ඔහුගේ ජීවිතයත් එතනින් හමාර වෙනවා. அதாவது இந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போறாரு. ඒ කියන්නේ දාවිත් තමන්ගේ ජීවිතයක අත්දැකීමක් තුලට යනවා. ஒருத்தன் கூட அவருக்காக இல்லையாமா. කිසිවෙක් ඔහු වෙනුවෙන් නැහැ.
தனிமை வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு මේ காரியம். තනිකම ඉතාමත් භයානක දෙයක්. இந்த தனிமையின் சூழ்நிலையில தான் அதிகமான நேரங்கள்ல தற்கொலைக்கான முடிவு මේ எடுப்பாங்க. තනිකම වෙලාදී තමයි බොහෝ අවස්ථාවලදී සියදිවි නසා ගන්න යන්නේ. நேத்து ஒரு செய்தியை வாசித்தேன். ඊයේ මම එක ප්‍රවෘත්තියක් කිව්වා. இலங்கையில அதிகமாக தற்கொலை செய்யப்படுகின்ற மாவட்டம் வந்து மட்டக்களப்பு ශ්‍රී மாவட்டம். ලංකාවේ වැඩිම සියදිවි නසා ගන්න දිස්ත්‍රික්කය මඩකලපු இந்த දිස්ත්‍රික්කය. ஜனவரி மாதம் இந்த 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 ஜனவரி 1ல இருந்து இந்த டிசம்பர் 25 வரைக்கும் ජනවාරි ගිය අවුරුදු ජනවාරි 1 ඉඳන් දෙසැම්බර් 25 වෙනකම් இந்த இந்த ஜனவரி 1ல இருந்து 25 வரைக்கும் இந்த 25 நாள்ல මේ ජනවාරි 1 වෙනිදා ඉඳන් ජනවාරි 25 වෙනකම් 13 14 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. 13 14 දුකද සියදිවි නසා இதுல ගන්න තිබෙනවා. 8 பேர் வந்து வாலிபர்கள். මේකෙන් 8 දෙනෙක්ම තරුණයන්. அதுல 4 5 பேர் வந்து 75 வயது தாண்டினவர்கள். මේකෙන් 4 5ක් අවුරුදු 75 පවු වුණ අය. ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு காரியம் இலங்கையில ඉතාමත් நடக்குது. භයානක තත්වයක්. அதுக்கான අනුකම්පා மிக සහගතයි. முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ඒ ඉතාමත් වැදගත් දේ මොකක්ද loneliness, දන්නවද? தனிமை. තනිකම. இந்த தனிமையின் சூழ்நிலை வந்து මේ තනිකමේ තත්වය ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ඒක ஆபத்தாக. මිනිස්සෙගේ ජීවිතේ ඉතාමත් භයානක அது තත්වයක්. மாத்திரமல்ல பாருங்க 142ஆம் சங்கீத 4ஆம் வசனத்துல 142 4 අපි தாவீது කියනවා. இன்னொரு விதமா சொல்றாரு. දාවිද් තව තව විදිහක කියනවා. வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. விசாரிக்கலாட்டி கொஞ்சம் கஷ்டமா போயிடும். අප විමසා බැලුවේ නැත්නම් ටිකක් අපහසු. 142 திருப்பி ஒருக்கா வாசிங்க. 142 4ஆம் வசனம். 4 வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனுஷனோட வாழ்க்கை கடந்து போகும் பொழுது මේ බඳු තත්වයක තමන්ගේ ජීවිතය ගත වෙමින් යන විට மிக மிக ஆபத்தான சூழ்நிலை கடந்து போகும். ඉතාමත් භයානක තත්වයක් තුලින් ඔහු ගමන් அவனை කරනවා. ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. ඔහුව සොලවන්න කිසිවෙක් නැහැ. அவனை தைரியப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை. ඔහුව සනස්සන්න ධෛර්යමත් කරන அவனை කිසිවෙක් නැහැ. விசாரிக்கிறதுக்கு ඔහුව සලකා බලන්න. என்ன நடந்துச்சு பிரதர்? මොනවද උනේ බ්‍රදර්? என்ன ஆச்சு சிஸ்டர்? මොනවද උනේ සිස්ටර්? என்ன பிரச்சனை? මොනවද ප්‍රශ්නේ? அப்படி விசாரிக்க கூட தாவீதுடைய வாழ்க்கையில ஒருவரும் இருக்கலையா? එහෙම විමසා බලන්නවත් දාවිද්ගේ ජීවිතේ කවුරුත් ඉඳලා නැහැ. இன்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில தனிமையை நாங்க வந்து அதிகமாக நாங்க விரும்ப மாட்டோம். ඇත්තටම අපේ ජීවිතේ තනිකමට අපි වැඩියෙන් කැමති වෙන්නේ නැහැ. யாராவது தனியா கேக் வெட்டி சாப்பிடுவீங்களா? කවුරු හරි போதைக்கு තනියම කේක් කපලා කනවද උපන්දිනේට? போதைக்கு கூட ஒரு 4-5 பேரை கூப்பிடுவோம். උපන්දිනේට 4-5 දෙනෙක් தனியா අඳ கேக்க வெட்ட ගන්නවා. முடியாது. තනියම කේක් කපන්න බෑ. நம்முடைய இன்பமா இருக்கலாம், අපේ සතුටක් වෙන්න நம்முடைய පුළුවන්. துன்பமா இருக்கலாம். අපේ දුකක් වෙන්න පුළුවන්. நாங்க யாருமே தனிமையா அதை கொண்டாட மாட்டோம். අපි කවුරු තනියම මේ දේ සමරන්නේ නැහැ. இன்பத்தையும் நாங்க செய்து தான் අපි கொண்டாடுவோம். සතුටත් එකතුව තමයි සමරන්නේ. செத்த வீடு வந்தா கூட செய்து தான் அழுவோம். මලකයක් වුණත් එකට එකතු වෙලා තමයි அப்பதான் අඬන්නේ. அந்த செத்த வீட்டுல வந்து ஒரு இது இருக்கு ඒතර சொல்லுவாங்க. තමයි අර මැරුණ ගෙදර එක ජවයක් තියෙන්නේ. எவ்வளவுக்கு அதிகமா அழுகுறாங்களோ කොතරම් දුරට අඬනවද? அவ்வளவுக்கு அந்த ஆள் நல்லவர் சொல்லுவாங்களா? එතරම් දුරට මේ මිනිස්සයා හොඳයි කියනවා. நான் என்ன சொல்ல வரேன்னா, මම මොනවද ඔබට කියන්නට එන්නේ? இன்பமோ துன்பமோ දුක වේවා සතුට වේවා சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எல்லா நேரத்திலும் සතුට ප්‍රීතිය மனுஷன் හැම தனிமையாய் වතාවකදීම அது வந்து அனுசரிக்க முடியாது. மனுஷன் அதுக்குள்ள போக முடியாது. මිනිසෙක්ට තනියම මේ දේ සමරණය තුලින් அது ගමන් කරන්න எல்லாரோட බෑ. சேர்ந்து அவன் பழகிட்டான். ඒ හැමෝමත් එක්ක එකතු වෙලා කරන්න ஆண்டவர் அப்படிதான் அவனை පුරුදු டிசைன் වෙලා. பண்ணிருக்கிறார். එහෙම තමයි දෙවියන්වහන්සේ අපව ගොඩනගලා நீ තියෙන්නේ. தனியா இருக்க கூடாது. ඔබ තනියම ඉන්න உன்னோடு නරකයි. கூட ஒரு 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 ஐக்கியம் ஒரு உறவு வேண்டும் என்று ඔබත් சொல்லி. එක්ක ஐக்கியතාවයක් සම්බන්ධතාවයක් ஆனா சில තිබෙන්න ඕනේ நேரங்களில் කියලා. கூட நாங்க பலரோடு கூட இருந்தாலும் கூட නමුත් සමහර විට බොහෝ දෙනෙක් සමග අපි සිටියා. நாங்க குடும்பங்களோட ஐக்கியமா இருப்போம். අපි පවුල් එක්ක එකතු ඉන්නවා. நம்மோடு நண்பர்கள் இருப்பாங்க, අපිත් එක්ක මිතුරන් ඉන්නවා. சொந்தங்கள் இருப்பாங்க. ඥාති නෑයන් ஆனா ඉන්නවා. அப்படி இருந்தும் கூட නමුත් එහෙම ඉඳලත් சில பேருடைய வாழ்க்கையில தனிமை இருக்கு. සමහරුගේ ජීවිතේ තනිකමක් තිබෙනවා. அது அந்த தனிமை ரொம்ப ரொம்ப ඒ ஆபத்தான தனிமை. තනිකම ඉතාමත් அதாவது භයානක දෙයක්. எல்லாரும் இருந்தும் தனிமையா இருக்கிறது. හැමදේම තිබිලත් තනියම அவங்கள ඉන්නවා. பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, ඕන වෙලම අපිටත් පුදුමයි මොවුන්ට කිසි ප්‍රශ්නයක් எந்த නැහැ. குறையுமே இல்லையே, කිසිම අඩුවක් நல்லா නැහැ தானே இருக்கிறாங்க. හොඳට නේද ඉන්නේ? ஐயோ இவங்களுக்கு என்ன ராசாத்தி மாதிரி ராஜா மாதிரி இருக்கிறாங்களே, බලන්න රජවරුන් වගේ ඉන්නවා. நாங்க பார்த்து ஆச்சரியப்படுவோம். අපි බලලා පුදුම ஆனா වෙනවා. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட නමුත් ඒ බඳු அவங்க වාතාවරණයේදී மனதளவுல தனிமையாக்கப்படுறாங்க. ඔහු තමන්ගේ සිතෙන් ඔහු ඇය තනිකමට ලක් இந்த වෙනවා. தனிமை எங்க தெரியுமா கொண்டு போகும்? මේ තනිකම කොතනටද අපව තල්ලු ஆரம்பத்துல කරන්නේ? சொன்ன வண்ணமாக මම ආරම්භයේදී அநேக කිව්වා වගේ நேரங்களில் தவறான தீர்மானங்களுக்குள்ள கொண்டு බොහෝ போய், විට වැරදි තීරණයන් තුලට අපව ගමන් அநேக කරනවා. நேரங்களில் கூட நம்முடைய முடிவை மாற்றுகின்ற அளவுக்கு இந்த தனிமை கொண்டு බොහෝ போய், විට අපගේ අවසානයේ විනාශ කරන තැනකට අපව இந்த ගෙනියනවා. தாவீது நிலைமையில ஒரு மனுஷன் இருந்திருப்பானே ஆனா, දාවිද්ගේ තත්ත්වයක මිනිසෙක් සිටියා නම් அதாவது ஒருவருமே இல்ல, කිසිවෙක් නැහැ. நேசிச்சவங்களும் இல்ல, ප්‍රේම කරපු அன்பு கூர்ந்தவங்களும் இல்ல, ප්‍රේම කරපු ஆனா අය ஒரு නැහැ. ராஜா, ඔහු රජ කෙනෙක්. ஆனா மனதளவுல தனிமையாக்கப்பட்டு, නමුත් ඔහු මානසිකව තනි වෙලා இப்படிப்பட்ட தனிமையின் சூழ்நிலை මේ மத்தியிலும் බඳු கூட තනිකමේ තත්වයකදී அநேகர் கடந்து போயிருக்கிறாங்க. බොහෝ දෙනෙක් ගමන් කර நீங்க තිබෙනවා. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், ඔබ 1 තිමෝති පළවෙනි පරිච්ඡේදයේ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையை வாசித்து 2 பாருங்க. තිමෝති 4:12 කියවලා බලමු. 16 வாசிங்க, மன்னிச்சிடுங்க. 4:16 வாசிங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்
ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. பழைய ஏற்பாட்டுல தாவீதுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமை வந்துச்சு. පුරාණ කිව්සුමේ දාවිද්ගේ ජීවිතේ තත්හන ලැබු තත්ත්වයක්. புதிய ஏற்பாட்டுல பவுலுடைய வாழ்க்கையிலும் கைவிடப்பட்ட நிலைமை வந்துச்சு. අලුත් කිව්සුමේ පාවුලුස්මාගේ ජීවිතේ ඇති වෙනවා. அதாவது தனிமையாக்கப்பட்ட நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் வரும். ඒ කියන්නේ හුදකලාව කියන එක හැමෝගෙම நான் சொன்ன ජීවිතේ ඇති வண்ணமாக වෙනවා. உறவுகள் இல்லாம தனிமையாக்கப்படுவாங்க. ඥාතිනායන් නැතිව තනි වෙනවා. சில பேர் உறவுகள் பக்கத்துல இருந்தும் கூட සමහර හැමෝම ළඟ ඉඳලා அருகில் இருந்தும் கூட ළඟින්ම ඉඳලත් மனதளவுல தனிமையாக்கப்படுவாங்க. මානසිකව තනි இது වෙනවා. சொல்ல முடியாத ஒரு தனிமை. කියන්න බැරි තනිකම. இது ஒரு ஆழமான ஒரு வேதனையை கொண்டு ඒක வரும். ගැඹුරු වේදනාවක් இது ඇති කරනවා. ஆழமான ஒரு துக்கத்துக்குள்ள அழிச்சு கொண்டு போயிரும். ගැඹුරු දුකක් තුලට අරගෙන යනවා. இப்படிப்பட்ட தனிமையின் சூழ்நிலையில මේ බඳු பாருங்க තනිකම තුලදීත් தேவன் බලන්න எப்படியா இருக்கார் என்றா දෙවියන්වහන්සේ කොහොමද நீங்க அதே 2 தீமோத்தேயு 4:16 வார்த்தை வாசிச்சு ඒ பாருங்க. 2 තිමෝති 4:16 කියලා බලන්න. 17 வாசிங்க. 17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தனிமை நேரத்துல තනිකමේදී தேவன் துணையாய் வரார். දෙවියන් වහන්සේ අපේ සහාය වෙනවා. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றாம். දෙවියන් වහන්සේ මගේ ශක්තිය සහාය වුණසේක. ஆதியாமத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி தேவன் ஏற்ற துணையை கொடுத்தார். උත්පත්ති පොතේ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා තනිව සිටීම හොඳ නැත කියලා හොඳ සහකාරයක් அப்ப ලබා தனிமையின் දුන්නා. சூழ்நிலையில තනිකමේදී தேவன் எப்படி வாரார் என்றா දෙවියන් වහන්සේ කොහොමද එන්නේ? துணையாளராய் வாரார். උන්වහන්සේ අපේ அதாவது සහකරු துணை என்று சொல்லும் பொழுது සහකරු කියන විට அந்த உறவு வந்து ரொம்ப ஆழமான ஒரு ඒ உறவு. ගැඹුර ඒක ඉතාමත් ගැඹුරු அதாவது සම්බන්ධතාවයක්. ஆதாமுடைய அந்த படைப்புல ඒතර ආදම්ගේ මැවීමේ ஆதாமுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்த அந்த ஏவாள் வந்து ආදම්ට සම්පූර්ණ වශයෙන් ලබා அது දුන්නේ ඒවා. உறவாய் அது வந்து ஒரு 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 தனிமைக்காக கொடுக்கப்படல. ඒ තනිකමක් උදෙසා විතරක් දුන්නේ அவனோடு නැහැ. கூட கடைசி வரைக்கும் வாழும்படியாக ஏற்ற துணையாய் ඔහුත් கொடுக்கப்பட்டது. එක්ක අවසන් වෙනතුරු ජීවත් වෙන්න හොඳ සුදුසු සහකාරයක් துணை දුන්නා. என்று சொல்லும் பொழுது கடைசி வரைக்கும் வரும். ඒතර සහකාරිය කියන එක අවසානයේ எப்ப வரும் දක්වා என்றால் එනවා. மறைக்கும் வரைக்கும் அந்த துணை வரும். அப்ப அந்த துணை எப்படி வரும் என்றால் එතකොට ඒ සහාය කොහොමද එන්නේ? நம்முடைய வாழ்க்கையில மறைக்கும் வரைக்கும் வருமா. අපේ ජීවිතේ මැරෙන තුරු වෙනවා. அப்ப ஆண்டவர் சொல்றாரு ඒතර දෙවියන් වහන්සේ කියනවා நம்முடைய வாழ்க்கையில தனிமையின் சூழ்நிலையில අපේ ජීවිතේ තනිකමේ தேவன் වාතාවරණයේදී எப்படி வாரார் என்றால் දෙවියන් වහන්සේ කෙසේද එන්නේ? துணையாய் வாரார். උන්වහන්සේ සහායක් ලෙස அவர் එනවා. துணையாய் நிற்கிறார். උන්වහන්සේ සහායක් ලෙස එනවා. துணை என்று சொன்னா பிரிக்கவே முடியாது. සහාය කියන්නේ වෙන් කරන්නම அதான் බෑ. நீங்க ஒரு கதையை கேட்டிருப்பீங்க. உபயோக இது ஒரு கதாவை பழைய கதை, அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு கதை. මේක පරණ කතාවක් ඔබ නිතර අහන அதாவது කතාවක්. ஒரு மனுஷனும் ஆண்டவரும் உடன்படிக்கை பண்ணி එක கொண்டாங்களாம். මිනිහෙක් සහ දෙවියන් වහන්සේ ගිවිසුමක් කළාලු. ஆண்டவரே இந்த வாழ்க்கையில துன்பமோ இன்பமோ நீங்க வரணும் என்று சொல்லி. ස්වාමීනි துன்பமோ இன்பமோ நீங்க வரணும் என்று சொல்லி. මගේ ජීවිතේ දුක වේවා සතුට වේවා වහන්සේ ඉන්න ඕනේ அப்ப කියලා. ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிட்டாராம் வாரன்னு දෙවියන් சொல்லி. වහන්සේ ගිවිසුමක් කරාලු එන්න அப்ப කියලා. இன்பமான காலங்கள் வரும் பொழுது ඒතර සතුරු කාලේ නෙද්දී அவருடைய அந்த பாதையில 4 கால்சூடு காணப்பட்டுச்சாம். ඔවුන්ගේ මාර්ගයේ පියවරෙන් 4ක් තිබුණලු. அவர் சந்தோஷமா இருந்தாராம். ඔව් සතුටින් හිටියලු. ஆனா துன்பமான காலம் வரும் பொழுது නමුත් දුකේ කාලේ එන විට அவருடைய பாதையில கால்சூடுகளை காணல. 2 கால்சூடு மாத்திரம் தான் இருந்துச்சு. ඔහුගේ මාර්ගයේ පාසලකුණු දෙකයි அப்ப තිබුණේ. கேள்வி கேட்டார், என்ன ஆண்டவரே நீங்க மாறிட்டீங்களே? ඒතකොට ඒවලු දෙවියන් ස්වාමීනි ඇයි ඔබ වෙනස් நல்லது වුනේ? நடக்கும் பொழுது என்னோட கூட வந்தீங்க. හොඳ වෙති මාත් එක්ක ආවා. சந்தோஷமான காலங்கள் என்னோட கூட வந்தீங்க. සතුරු කාලේදී අපිත් එක්ක ආවා. ஆனா இப்படி துன்பமான காலத்துல ஏன் என்னை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டார். නමුත් මේ පීඩා කාලේදී ඇයි මාත් එක්ක ආවේ කියලා ඇහුවා. அப்ப அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, ඒතකොට දෙවියන් துன்பமான காலத்துல දුක් කාලේදී நீ நடக்கல, ඔබ ඇවිද්දේ නැහැ. நான் உன்னை சுமந்தேன் என்று சொன்னார். මම ඔබ උස්සලා ගත්තා ஹalleluya කියලා. சொல்லுவோமா? හalleluya இந்த කියමු. கதை ஒரு பழைய கதையா இருந்தாலும் ඒක පරණ කතාවක් என்ன වුණා. சொல்ல வரேன்னா, தேவன் துணையாய் வரும் பொழுது මම මොනවද කියන්නේ? දෙවියන් වහන්සේ සහාය ලෙස එන நம்முடைய විට வாழ்க்கையில தனிமையினுடைய ஆழத்திலிருந்து வெளியே අපේ வரலாம். ජීවිතයේ හුදෙක්කලාවේ ගැඹුරින් අපිට එළියට එන්නට පුළුවන්. கடைசியாக අවසාන වශයෙන් தேவன் யாருடைய சூழ்நிலையில அவர் இருக்கிறார் என்றார். දෙවියන් වහන්සේ කෙබඳු වාතාවරණයකද අපිට ඉන්නේ நீங்க කිව්වොත් யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் ඔබ නික්මයම 3 7ஆம் வார்த்தையை வாசித்து 7 பாருங்க. කියවලා බලන්න. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, මෙතන දෙවියන් වහන්සේ මොසස් දිහා බලලා කියනවා இந்த மக்களுடைய வாழ்க்கை சிறப்பானதல்ல. මේ ජනතාවගේ ජීවිතයේ හොඳ ශ්‍රේෂ්ඨ ජීවිතයක් எல்லாரும் சிறப்பான இடங்கள் இருக்க விரும்புவாங்க. හැමෝම විශිෂ්ට තැන්වල ඉන්න කැමති වෙනවා. சந்தோஷமான இடங்களுக்கு போக எல்லாரும் விரும்புவாங்க. සතුටක් තියෙන තැනට යන්න කැමති யாரா වෙනවා. செத்த வீட்டுக்கு போன ஜெபிச்சுக்கிறீங்களா? කවුරුරි මල செத்த வீட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிறீங்களா? මල ගෙදරකට මං යන්න ඕන කියලා எப்படா යාඥා சாவு வீடு வரும்? කවදාද මලගයක් එන්නේ? எப்படா அது போன ஜெபிச்சிருக்கீங்களா? කවදාද යන්නේ කියලා බලාගෙන எப்படா ඉන්නවද? துக்க வீடு வரும்? කවදාද දුක් ගයක් இப்படி එන්නේ? யாரடா வைத்தியசாலை இருப்பாங்க? කවුරු හරි රෝහලක நாங்க ඉන්නේ? ஜெபிச்சிருக்கிறோமா? අපි එහෙම කියලා நான் යාඥා யாரும் அதுக்கு කරනවා. விரும்ப மாட்டோம். කවුරුත් අපි ඒකට කැමති நாங்க වෙන්නේ எப்ப නැහැ. என்ன நினைப்போம், சந்தோஷமான காலம் வரணும், නමුත් අපිට අපි නිතරම ஒரு යාඥා wedding සතුටු வரணும், කාලයක් ඉන්න ඕනේ. wedding එකක් ஒரு ඉන්න ඕනේ. ஃபங்க்ஷன் வரணும். ඒක උත්සවයක් එන්න ඕනේ. இப்பயே நாங்க கிறிஸ்மஸ் யோசிப்போம். අපි அப்ப දැම්ම அடுத்த නත්තල ගැන கிறிஸ்மஸ்க்கு හිතනවා.
அழகா உடுக்கணும். ඊළඟ නත්තලට හොඳට අඳින්න அடுத்த ඕනේ. கிறிஸ்மஸ் இப்ப சில பேர் ரெடி ஆகுவாங்க. ඊළඟ නත්තලට දැන් ඉඳන්ම ලෑස්ති நாங்க වෙනවා. சந்தோஷமான கூட்டங்களோடு கோலாகலத்தோடு இணைய நம்ம மனுஷனுடைய விருப்பம் அதிகமா இருக்கு. අපි සතුට ප්‍රීති ഘോഷාවත් එක්ක එකතු වෙන්න මිනිසුන් ගොඩක් ஆனா කැමතියි. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார் නමුත් தெரியுமா? දෙවියන් වහන්සේ කිබඳු වාතාවරණයක් இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை வந்து வேதனையான ஒரு මේ நிலைமை. ඉස්රායල් ජනතාවගේ තත්ත්වය වේදනාත්මක තත්ත්වයක්. உபத்திரவத்தினுடைய கொடூரத்துல இருக்கிறாங்க. පීඩාවේ ගැඹුරේ සිටිනවා. அவங்களோட வாழ்க்கையில பாடுகள் இன்னும் முடியவே இல்லை. ඔවුන්ගේ ජීවිතේ පීඩාවන් තාම ඉවර නැහැ. நான் சொல்றேன் பாடு இன்னும் முடியவே இல்லை. ඔවුන් කියන තාම පීඩා ඉවර නැහැ. ஆனா சொல்றாரு, නමුත් කියනවා மோசேபார் சொல்றாரு 4ஆம் லேவியராக மன்னிக்கும் யாத்திராகம 4ஆம் அதிகாரம், නික්මයම 4 පරිච්ඡේදයේ யாத்திராகம 4ஆம் அதிகாரத்துல නික්මයම 4 3ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தையை வாசித்து பாருங்க. 3:4 அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஆ. முட்செடியின் நடுவிலிருந்து முட்செடியின் நடுவில் இருந்து ගිනි පඳුර මැද සිට தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். ஆ. அவன் இதோ அடியேன் என்றான். ம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, බලන්න මෙතන දෙවියන් முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் கூப்பிட்டாரா. ගිනි පඳුර මැද සිට දෙවියන් වහන්සේ අඬ ගැසුස් එක කියලා. சூழ்நிலை இன்னும் மாறல, වාතාවරණය තම වෙනස් වෙන්නේ பிரச்சனை இன்னும் முடியல, නැහැ. ප්‍රශ්නිය තම ඉවර இன்னும் නැහැ. பாடும் வேதனையும் கண்ணீரும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. තාම පීඩාව වේදනාව කඳුල இன்னும் අනුව ஒரு තමයි பதில் එන්නේ. வரவே இல்ல. තාම පිළිතුරක් ලැබෙන්නේ ஆனா නැහැ. சொல்றாரு, நான் நடுவுல வந்துட்டேன், නමුත් කියන මං මැද සිටිනවා. நான் நடுவுல நிக்கிறேன், මං මැද සිටිනවා. நான் வந்து நின்னுட்டேன் மோசே. මං මැද සිටිනවා මෝසෙස්. இந்த சூழ்நிலை மத்தியில, මේ වාතාවරණයේදී இந்த முடியாத பிரச்சனை மத்தியில, මේ ඉවරයක් නැති இந்த ප්‍රශ්නයේදී தாமதத்தின் மத்தியில, මේ ප්‍රමාදයේ இந்த මැදදී பதில் கிடைக்காத ஜெபங்கள் மத்தியில මේ පිළිතුරු නොලද ප්‍රශ්න මැදදී நான் வந்து நின்னுட்டேன். මං ඇවිත් සිටිනවා. ஆண்டவர் எங்க தெரியுமா நிக்கிறாரு? දෙනස කොහමද ඉන්නේ? கடினமான சூழ்நிலையிலும் அவர் நிக்கிறார். අපහසු සාගත තත්ත්වයක තුන්වහන්සේ සිටිනවා. இன்னும் சூழ்நிலை மாறல. තාම ජීවිතේ நான் ஆரம்பத்துல சொன்ன நம்ம இன்னும் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது. තාම තත්ත්වය වෙනස් නැහැ. තාම இன்னும் ප්‍රශ්න ஒரு பதில் வரவே இல்ல. තාම පිළිතුරක් ලැබෙන්නේ නැහැ. இன்னும் எந்த விதமான ஒரு மாற்றம் காணவே இல்ல. තාම කිසිම වෙනසක් ඇති වුණේ ஆனா නැහැ. மோசே தாமதம் பண்ணாலும் නමුත් මෝසෙස් ප්‍රමාද වුණා. ஆண்டவர் சொல்றார், நான் வந்துட்டேன் மோசே, මං ආව நான் මෝසෙස්. நடுவுல நிக்கிறேன். මං මැද සිටිනවා. நாலாவதாக හතර වෙනවා. ஆண்டவர் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட උන්වහන්සේ අපේ අර්බුදකාරී තත්ත්වයන් මැදේ அவர் அங்க நிக்கிறார். උන්වහන්සේ එතන සිටිනවා. அவர் அங்க இருக்கிறார். උන්වහන්සේ එතන සිටිනවා. இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில මේ දවස් නමස්කාරේ நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக අපි යාඥා කරන්නට කලින් நான் உங்களை தைரியப்படுத்த මම ඔබ விரும்புகிறேன். ධෛර්යමත් කරන්න කැමතියි. நீங்க இருக்கிறீங்கன்றா என்ற கேள்வி ඔබ மத்தியில ඉන්නවාද කියන ප්‍රශ්නේ මැදේ அவருடைய பதில் என்ன தெரியுமா? උන්වහන්සේගේ පිළිතුරු කුමක්ද? நான் இருக்கிறேன், මම ඉන්නවා. நான் இருக்கிறேன். මා සිටිමි. உங்களுடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையோடு ඔබ வந்திருக்கலாம். බලාපොරොත්තුවක් නැති තත්ත්වයකින් නැති. இன்னும் எந்த விதமான ஹோப்பும் எனக்கு இல்ல. තාම කිසිම බලාපොරොත්තුවක් මට அடுத்த නැහැ. கட்டத்துக்கான நம்பிக்கை எனக்கு வைக்க முடியல. ඊළඟ පීවරට යන්න බලාපොරොත්තුවක් මට தப்பி නැහැ. பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்ல பவுல் මම சொல்றாரு. බේරේ කියන බලාපොරොත්තුවක් මට නැහැ කියලා පවුල් තුමා ஆண்டவர் කියනවා. சொல்றாரு, நான் நிக்கிறேன் பவுல். දේනස කියන මම ඉන්නවා පවුල්. நீ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வந்திருந்தாலும் கூட බලාපොරොත්තුවක් නැති තත්ත්වයක ඔබ உனக்கு සිටියා. நம்பிக்கையா தேவன் අපේ நிற்கிறார். අපේ බලාපොරොත්තු එස උන්වහන්සේ සිටිනවා. எல்லாம் எதிர்ப்பா இருக்கு. හැම දෙයක්ම විරුද්ධව තිබෙනවා. வியாபாரத்துல எதிர்ப்பா இருக்கு. මේ ව්‍යාපාර විරුද්ධත්වය. தொழில்ல எதிர்ப்பா இருக்கு. රැකියාව විරුද්ධත්වය. எங்க பார்த்தாலும் எனக்கு எதிரா தான் பேசிக் කොහේ கொண்டிருக்கிறாங்க. ගියත් මට විරුද්ධව තමයි කතා என்னுடைய කරන්නේ. ஊழியத்துக்கு எதிர்ப்பா இருக்கு. මගේ සේවයට විරුද්ධයි. நான் எதை செய்தாலும் எனக்கு எதிர்ப்பா தான் මම இருக்கிறாங்க. මොනවා කරත් මට විරුද්ධයි. ஆண்டவர் சொல்றாரு, දේනස எதிர்ப்பின் சூழ்நிலையிலும் கூட අපේ විරුද්ධත්වයේ මැදේදී உன்னோட பக்கத்துல தான் இருக்கிறேன். අපි ළඟ තමයි நான் සිටින්නේ. உன்னோடு தான் இருக்கிறேன். මම ඔබ සමගම நீ සිටින්නේ. தனிமையா இருக்கிறியா? ඔබ எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. හැමෝම ළඟ ඉන්නවා. சில நேரங்களில் மாம்ச ரீதியா கூட நீ தனிமையா இருக்கலாம். සමහරට මානසිකව පව ඔබ තනිව ඇති. கணவனை இழந்து, ඔබ ස්වාමිපුරුෂ අහිමි කරගෙන மனைவனை இழந்து, ඔබේ භාර්යාව අහිමි மனைவியை කරගෙන இழந்து, භාර්යාව අහිමි කරගෙන பிள்ளைகள்லாம் உன்னுடைய தூரம் போய் ඔබේ දරුවන් ඔබේ නාකු ගොස් வீட்டுல சில நேரத்துல தனிமையாக்கப்பட்டு இருக்கலாம். සමහරට ගෙදර ඔබ තනිව ඉන්නවා ඇති. உண்மையாகவே தனிமையா இருக்கலாம். සමහර විට ඔබ තනිව ඇත්තටම ඉන්නවා ඇති. அப்படிப்பட்டவளை ஆண்டவர் சொல்றாரு, නමුත් ඒ බඳු තත්වයක நான் வந்து තුල කියනවා துணையா தான் இருக்கிறேன். මම ඔබ සමග සහාය நான் வந்துட்டு போறவன் அல்ல. මම ඇවිත් යන්නේ නැහැ. நீ தனியா எப்ப சொல்லி கொஞ்ச காலம் வந்துட்டு போறவர் அல்ல. ඔබ තනිය ඉන්න කියලා ටික කාලයකට ඇවිත් உன்னுடைய යන්නේ නැහැ. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் துணையா ඔබගේ இருப்பேன் ජීවිතයේ சொல்றாரு. අවසානයේ දක්වා ඔබ සමග සිටීමේ இன்னும் பிரச்சனை முடியல. තාමත් ප්‍රශ්න ඉවර නැහැ. இன்னும் பெருமூச்சு எழும்பிக் கொண்டுதான் இருக்கு. තාමත් සුසුම්ලෑම් ඇති වෙනවා இன்னும் තමයි. உபத்திரவம் முடிய மாறவே இல்ல. තාමත් පීඩාව ඉවර இன்னும் නැහැ. சூழ்நிலையை பார்த்தா எந்த விதமான நம்பிக்கையுமே இல்ல. அதாவது எந்த விதமான மாற்றமும் இல்ல. තාම වාතාවරණය බැලුවම කිසිම වෙනසක් නැහැ. ஆனா அதன் மத்தியிலும் தேவன் இருக்கிறார். නමුත් ඒ මැදේදී තුන්වහන්සේ அப்ப සිටිනවා. நமக்காக நிற்கிற தேவன் ஒரு ஆள் இருக்கிறார். එහෙනම් අපිත් සමග අප සමග සිටින දෙවියෙක් කෙනෙක් இன்னைக்கு සිටිනවා. ஆராதனை காலையில எப்பேற்பட்ட சூழ்நிலையை මේ வந்திருந்தாலும் උදෑසන கூட නමස්කාරයට ඔබ කෙබඳු වාතාවරණයක පැමිණ සිටියාත් அவர் உன்னை தைரியப்படுத்துறார். நான் இருக்கிறேன். මම ඔබ ධෛර්යමත් උන්වහන්සේ ඔබ நான் ධෛර්යමත් இருக்கிறேன். මම සිටිනවා. உன் நெருக்கத்தின் மத்தியில நான் ඔබේ இருக்கிறேன். අර්බුදයේ මැදේත් මම உன்னுடைய සිටිනවා. இந்த புயலின் மத்தியிலும் நான் ඔබේ இருக்கிறேன். මේ කුණාටුව මැදේත් මම සිටිනවා. ஆண்டவருடைய அதாவது ஊழியத்துல ஒரு சம்பவம் நடக்குது. දෙවියන් වහන්සේගේ සේවයක සිදුවීමක් වෙනවා. மார்த்தாலும் மரியாளும் அவர் நேசித்த மிக அன்பான ஒரு குடும்பம். මාර්තා සහ මරියා දෙවියන් යේසුස් වහන්සේ බොහෝසෙන් ප්‍රේම කරපු පවුලක්. அந்த குடும்பத்துல ஒரு மரணம் வந்துட்டு ඒ පවුලේ මරණයක් ඇති වෙනවා. அதிகமாக நேசித்த ஒரு சகோதரன் இறந்து போறாங்க. තමා වැඩිම ප්‍රේම කළ සහෝදරයා අහිමි වෙනවා. அப்ப
இயேசு அந்த இடத்துல வரும் பொழுது ඒකට යේසුස් වහන්සේ එතනට එන විට 4 நாள் ஆயிற்று. දවස් 4ක් වුණා. இயேசு சொல்லியும் வரல. යේසුස් වහන්සේ කියලාත් ආවේ නැහැ. அப்ப இயேசு கிட்ட அந்த இடத்துக்கு வரும்பொழுது கிராமத்துக்கு உள்ள வருவதற்கு முன்பதாகவே එහෙනම් යේසුස් වහන්සේ ග්‍රාමය තුලට එන්න කලින්ම மார்த்தாலும் மரியாலும் ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க. මාර්තා සහ මරියා එක දේ දෙවියන් වහන්සේ දෙස බල சொல்ற කියනවා. வார்த்தை என்னன்னா, කියන වචනේ කුමක්ද? ஆண்டவரே நீங்க இருந்திருப்பீங்களாண்டா ස්වාමීන් වහන්සේ මෙතන සිටියසේක් නම් இந்த சகோதரன் மரித்திருக்க මගේ மாட்டார். සහෝදරයා මිය යන්නේ නැත. அதான் மார்த்தாலும் சொல்றா, ඒ තමයි මාර්තාත් කියන්නේ. அதான் மரியாலும் ඒ சொல்றா. තමයි මරියත් පසුව அவங்க කියන්නේ. ரெண்டு பேரும் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? මොන් දෙදෙනාගේ බලාපොරොත්තු මොකද්ද? நீங்க இருந்திருந்தனா ஆண்டவரே වහන්සේ ඉන්දියා නම් என்னுடைய சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான். මගේ සහෝදරයා මිය ගොස් නැති ඇති. இன்றைக்கு இதை பாரு நான் ஒரு முறையோட ஆண்டவர் வந்திருக்கலாம். අද මේ වගේ වාතාවරණයකදී நீங்க ஏன் ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சீங்க? ඇයි මේ දේ ඔබ දෙවියන් වහන්සේ මගේ நீங்க இந்த இடத்துல ජීවිතේ இருக்கீங்க எனக்காக. ඇයි මට මේ ஏன் இந்த வேதனை என்னுடைய வாழ்க்கையில ඇයි මේ அனுமதிச்சீங்க? වේදනාව මගේ ජීවිතේ අනුමත நீங்க කළේ? இல்லனால எனக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துச்சு. ඔබ වහන්සේ නැති නිසා නේද මට මෙහෙම දෙයක් நீங்க ඇති இல்ல වුනේ? நீங்க இருந்திருந்தனா எனக்கு இப்படி நடந்திருக்காது. වහන්සේ හිටියා නම් මට මෙහෙම වෙන්නේ නැහනේ. நீங்க இருந்திருந்தா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கண்ணுக்குள்ள நான் போயிருக்க மாட்டேனே. වහන්සේ හිටියා නම් මගේ ජීවිතේ මේ බඳු තත්යකට මම ஏன் යන්නේ නැහැ. சீக்கிரமா அந்த மரணத்தை அனுமதிச்சீங்க? ඇයි ඔබ වහන්සේ ඉක්මනින් මේ මරණය ஏன் අනුමත சீக்கிரமா කළේ? என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனை அனுமதிச்சீங்க? ඇයි ඉක්මනින් මගේ நீங்க ජීවිතේ இருந்திருக்கலாம் தானே අනුමත ஆண்டவரே. කළේ? වහන්සේ ඉන්න තිබුණා அப்படிப்பட்ட නේද? பல கேள்வி எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ඒ බඳු බොහෝ ප්‍රශ්න අපිට ඇති நாங்க වෙනවා. ஜெபம் பண்ணும் பொழுது கேட்டிருப்போம். මම යාඥා කරද්දී நீங்க අහලා இருந்திருக்கலாம் தானே ஆண்டவரே. වහන්සේ ඉන්න තිබුණා නේද ஆனா ස්වාමීනි? நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புறேன். මම ඔබ ධෛර්යමත් சில කරන්න நேரங்கள்ல ஆண்டு அந்த அந்த இடத்துல எங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கலாம். සමහර අවස්ථාවල දෙවියන් වහන්සේ අපිට නැහැ වගේ ළඟ නැහැ உண்மையாகவே වගේ දැනෙන්න පුළුවන්. மாம்ச ரீதியாக இயேசு அந்த இடத்துல இருக்கல உண்மைதான். ඇත්තටම මානසිකව යේසුස් වහන්සේ එතන නැහැ ඇත්තක් ஆனா තමයි. இயேசு அந்த இடத்துல இல்லாமல் போனது ஒரு நல்லது. නමුත් යේසුස් වහන්සේ එතන නැති දේ හොඳයි. ஏன்னா அந்த இடத்துல அவர் இருந்திருப்பாரே ஆனால் මන්දනම් උන්වහන්සේ එතන සිටියා නම් வியாதியோடு மாத்திரம் தான் அவர் எழுந்திருப்பார். රෝගියත් එක්ක විතරයි ඔහු සුව වෙලා ඇත්තේ. ஆனா அவர் அந்த இடத்துல இல்லாம இருந்தபடியினால නමුත් උන්වහන්සේ එතන සිටපු නැති அவன் නිසා வியாதியோடு எழும்பல, ඔහු රෝගියත් එක්ක නැගිටින්නේ. மரணத்திலிருந்து அவனை ඔහු எழுப்பினார். මරණයෙන් නැගිට්ටා. ஹalleluya சொல்லுவோம். හalleluya කියමු. ஹalleluya சொல்லுவோம். හalleluya කියමු. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் இல்லாத போல உங்களுக்கு காணப்படலாம். අද ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ නැහැ වගේ ඔබට දැනෙන්න அத පුළුවන්. பார்த்து நீங்க கேள்வி கேட்கலாம், இருந்திருக்கலாமே சொல்லி. ඒක බලලා ඔබ ප්‍රශ්න කරනවා ඇති දෙවියන් වහන්සේ ஆனா ඉන්න ஆண்டவர் තිබුණානේ කියලා. இல்லாமல் போனது ஒரு காரணம் නමුත් இருக்கு. දෙවියන් වහන්සේ නැතිව සිටීමටත් அவர் කාරණයක් திரும்ப வரும் பொழுது උන්වහන්සේ නැවත நீ එන විට எதிர்பார்த்ததை விட பெரிதாக ඔබ ஆண்டவர் செய்வார். බලාපොරොත්තු වුණාට වඩා මහත් දේවල් லாசருடைய උන්වහන්සේ உயிர் කරන தெழுதல் அந்த பட்டணத்தை அசைச்சதாம். ලාසරස්ගේ උත්තරවීමේ இயேசுவை பார்ப்பதை விட නව லாசரு නගරය வந்தாங்களாமா. යේසුස් වහන්සේ බලන්න වඩා ලාසරස් බලන්න තමයිලු ආවේ. அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட උන්වහන්සේ සිටියත් නැතත්. நான் சொல்றேன், அவர் இருக்கிறார் உன்னுடைய මම කියන வாழ்க்கையில். උන්වහන්සේ සිටින ඔබගේ அவர் ජීවිතේ. இருக்கிறார், இன்னும் உன்னோட උන්වහන්සේ வாழ்க்கையில் இருக்கிறார். நாம் யாவரும் ஒரு விசிலந்து நின்று සියලු දෙනාම නැගිට සිටින. நாங்க ஜெபம் பண்ண போறோம். අපි යාඥා කරන්නට යනවා. என்னுடைய வாழ்க்கையில இருப்பாரே என்றார் ඔබගේ ජීවිතේ උන්වහන්සේ සිටිනවා නම් நான் என்ன செய்யலாம்? මම මොනවද කරන්න ඕනේ? நான் என்ன මම செய்யலாம்? මොනවද කරන්න ඕනේ? நான் இவ்வளவு காலம் உங்களை தைரியப்படுத்தினேன், මෙච්චර කල මම ඔබ நான் ධෛර්යමත් உங்களை කළා. உற்சாகப்படுத்தினேன், මම ඔබ ධෛර්යමත් நான் කළා. பேசினேன், அவர் உங்களோட இருக்கிறாரு. මම කතා කර උන්වහන්සේ உங்களுடைய ඔබ සමග உங்களோட සිටිනවා. நம்பிக்கையில சூழ்நிலை, ඔබගේ எதிரான බලාපොරොත්තු சூழ்நிலை, ඔබේ විරුද්ධ වාතාවරණය, உங்களுடைய தனிமையின் சூழ்நிலை, ඔබේ තනිකමේ உங்களுடைய වාතාවරණය, நெருக்கத்தின் பாதையில ඔබේ අර්බුදකාරී තත්වයන් அவர் වලදී இருக்கிறாரு. උන්වහන්සේ සිටිනවා. அவர் இருக்கும் பொழுது උන්වහන්සේ සිටින විට நீங்க என்ன செய்யணும்? ඔබ මොනවද කරන්න நீங்க ඕනේ? என்ன செய்யணும்? ඔබ මොනවද කරන්න ඕනේ? தானியேல் 3ஆம் அதிகார ஒரு சம்பவம் நடக்குது. දානියෙල් 3 එක සිදුවීමක් වෙනවා. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோட வாழ்க்கையில ශත්‍රාක් මේෂක් ආබේද්නෝගේ නෙහෝගේ அவனுடைய ජීවිතේ சூழ்நிலையை பார்த்தா ඔවුන්ගේ වාතාවරණය බැලුවම தேவன் இல்லை என்கிற சூழ்நிலை. දෙවියන්වහන්සේ නැහැ කියන වාතාවරණයක්. என்ன காரணம்னா මොකද්ද හේතුව? அவங்க அடிமைத்தனத்துல வாழ்றாங்க. ඔවුන් වහල්කමේ ජීවත් වෙනවා. அவங்களுடைய அதாவது அந்த 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 தேசமே அடிமையாக்கப்பட்டு அதாவது அந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. මන්දනම් ඒ දේශෙම වහල්භාවයේ බාබිලෝනට ගෙන යනු ලැබෙනවා. திரும்பி பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருது, உண்மையாகவே இந்த தேவன் இருக்கிறாரா? හැරලා බලද්දී උන්ට ප්‍රශ්නයක් එනවා. ඇත්තටම දෙවියන් වහන්සේ ඉන්නවද? கிதியோனெல்லாம் அந்த கேள்வி தான் கேட்டான். ගිඩියෝන් ඒ ප්‍රශ්නේ තමයි ඇහුවේ. நீங்க உண்மையா இருக்கிறீங்களா ஆண்டவரே சொல்லி. වහන්සේ ඇත්තටම அதே ඉන්නවද? கேள்விதான் ඒ ප්‍රශ්නේම තමයි இந்த 3 வாலிபருடைய வாழ்க்கையில வந்திருக்கும். මේ තරුණයන් තුන්දෙනාගේ ජීවිතය ඇති වුණේ. உண்மையா இருக்கிறாரா ஆண்டவர்? ඇත්තටම ඉන්නවද? ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில கூட නමුත් ඒ බඳු වාතාවරණයක அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. ඔහුට ඒක සිදුවීමක් වෙනවා. அந்த பாபிலோனுடைய அந்த அந்த அரசனுடைய சிலையை வணங்க சொல்றாங்க. ඒ බාබිලෝනයේ රජතුමාගේ පිළිරුවට වඳින්න කියනවා. நேபுகாத்நேச்சருடைய சிலையை வணங்க சொல்றாங்க. නෙබුකද්නේසර්ගේ පිළිමයට වඳින්න කියනවා. அப்ப தேவன் இல்லாத சூழ்நிலை, ඒතර දෙවියන් වහන්සේ නැති තත්වයක්, அடிமைத்தனமான வாழ்க்கை, වහල් භාවයක්, எந்த விதமான அதாவது நன்மையும் அவனோட வாழ்க்கையில இல்ல. කිසිම යහපතක් இன்னொரு தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க. තවත් දේශයක උන් වහල් භාවයේ සිටිනවා. அப்படிப்பட்ட நிலைமையில பாருங்க, ඒ බඳු තත්වයකදී බලන්න அவங்க சொல்றாங்க, ඔවුන් කියනවා நாங்கள் ஆராதிக்கிற தேவன், අපි නමස්කාර කරන දෙවිඳුන්, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் අපි නමස්කාර කරන දෙවිඳුන්, தப்புவித்தாலும் අපව தப்புவிக்காவிட்டாலும் ගැලෙව්වත් නැතත් அவரை ஆராதிக்கிறதை விட වහන්සේව மாட்டேன். පමණක් නමස්කාර හalleluya කරන්න. சொல்லுவோமா? හalleluya කියමු. ஒரு அலையிலேயே சொல்லுவோம், හalleluya කියමු. நான் அவரை ஆராதிக்கிறதை நான் விட மாட்டேன். උන්වහන්සේව නමස්කාර කරන එක මම නවත්තන්නේ නැහැ. இல்ல உண்மைதான்.
ඒක ඇත්ත තමයි. அவங்களோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் இல்ல, ஏன்னா அவங்க அடிமையா இருக்கிறாங்க. ඔබගේ ජීවිතේ බලද්දී උන්වහන්සේ ஆனா ஒன்றை மாத்திரம் விடவே இல்ல. நம்ம දෙක දෙකක් අත්හැරියේ නැහැ. பாபிலோனுக்கு போனாலும் ஆராதனையை விடல. බාබිලෝනියට ගියත් නමස්කාරය අත්හැරියේ பாபிலோனுக்கு නැහැ. சிறையாக கொண்டு போகப்பட்டாலும் தேவன் மேல வச்ச நம்பிக்கையை விடல. බාබිලෝනිය වහල් භාවයට ගිය දේවනාස කිරිත විශ්වාසය හිමි කරගත්තේ ஐயா, නැහැ. அவர் என்ன கொன்றாலும் கொன்று போடாவிட்டாலும் கூட මා මැරුවත් නැතත් என்னுடைய ஆராதனை விட மாட்டேன். මගේ නමස්කාරයත් நான் அவர் நம்புறதை விட மாட்டேன். මම විශ්වාස நான் කරන එකත් விசுவாசிக்கிறதை விட மாட்டேன். මගේ ඇදහිල්ලත් என் හරින්නේ தேவன் அவர் இருக்கிற என்ற நம்பிக்கையோடு அவன் මගේ சொன்னாங்க. දේවනාස ඉන්නවා කියන බලාපොරොත්තුවකින් කියනවා. இப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? කිබඳු දෙවි කෙනෙක්ද? அந்த அக்கினியில் அவரே இறங்கி வந்துட்டார். උන්වහන්සේ ගින්නම් බැස පැමිණියා. அப்ப காண்பிக்கிற இருக்கிற இந்த அக்கினி சூளையிலையும் நான் இருக்கிறேன். ඔව් පෙන්නනවා මේ ගිනි උදුනේදීත් මා ඔබ සමග நாலாவதா நான் நிக்கிறேன். හතරවෙනිව මම සිටිමි. நீங்க தனிமையான இல்ல. ඔබ තනිව නැහැ. நீங்க எதிர்ப்பின் மத்தியில இருந்தாலும் கூட நான் நாலாவதா நிக்கிறேன். මතේ සිටියත් මම ඔබ සමග සිටිමි. என்ன காரணம் தெரியுமா? මොනවාද හේතුව? உன்னுடைய ஆராதனையை நான் கனம் பண்றேன். නමස්කාරයට මම உன்னுடைய ගෞරව ஆராதனையை கனம் பண்றேன். නමස්කාරයට මම உன்னுடைய ගෞරව விசுவாசத்தை கனம் பண்றேன். බෙදහිල්ල මම ගෞරව உன்னுடைய කරනවා. நம்பிக்கையை நான் கனம் ඔබේ பண்றேன். நீ බලාපොරොත්තු என்னை මම விட்டு ගෞරව கொடுக்கவே இல்ல. කරනවා. ඔබ මාව අත්හැර දුන්නේ நீ என்ன නැහැ. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. ඔබ ටිකක්වත් මාව අත්හැර எனக்காக நீ දුන්නේ නැහැ. வைராக்கியம் இருந்தபடியினால මාව ඔබ අධිෂ්ඨානයෙන් සිටිපු නිසා அக்கினியா இருந்தாலும் கூட ගින්නක් වුණත් நான் உனக்காக இறங்கி வருவேன். ඔබ සම ඔබ උදෙසා බැස நம்ம පැමිණෙනවා. இந்த காலை ஆராதனையில் දැස නමස්කාරේ ஆண்டவர் ஐதான் உன்னை இது வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். මේ දේනන්ස ඔබ நான் இருக்கிற உனக்காக. මං ඉන්න ඔබ උදෙසා ஆனா உன் ஆராதனை எங்க? ඔබේ නමස්කාරේ කෝ உன் நம்பிக்கை எங்க? ඔබේ බලාපොරොත්තුව කෝ இன்னும் ஒரு நம்பலையா? මම තව විශ්වාස இன்னும் அவரை කරන්නේ பார்த்து நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறியா? තමත් උන්වහන්සේගෙන් ප්‍රශ්න කරනවද? அவர் இல்லாத போல இருக்கலாம். උන්වහන්සේ නැති විදිහට ඉන්න நான் පුළුවන්. உனக்கு ஒண்ணு வந்துட்டேனா? ඔබ මොනවාද இல்ல உனக்கு ஒண்ணு ඔබට வந்துட்டேனா? කියලා මොකක් හරි වුණොත් அவர் எரிகிற அக்கினியா இருந்தாலும் கூட උන්වහන්සේ දැවෙන ගිනි அதுக்குள்ளே அவர் ජාලාවක් கடந்து வருவார். ඒ උඳුරටත් උන්වහන්සේ පැමිණෙනවා. அதுக்குள்ளே அவருக்கு உள்ள வந்து ඒතුළටත් උන්වහන්සේ පැමිණෙනවා. உனக்காக யுத்தம் செய்வார். ඔබ සයුද්ධ කරනවා. ரெண்டு கரங்களை அவர் நேரா பார்த்து சொல்லுங்க. පිටෑත් ஆண்டவரே, උන්වහන්සේ දෙසරොස්සමින් අපි இன்னைக்கு කියමු. உங்களை நம்புற ஆண்டவரே, ඔබ වහන්සේ විශ්වාස කරනවා. உங்களை ஆராதிக்கிற தேவன், අපි என்னை නමස්කාර කරන விடுவிக்கிறவர், දෙවිඳුන් நான் ஆராதிக்கிற தேவன், අපි නමස්කාර කරන என்னை දෙවිඳුන් தப்புவிக்கிறவர். අප ගලවන්න බලවත්. அவரை பார்த்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். උන්වහන්සේ දෙස බලා කතා කරන්න அவரை பார்த்து நீ පටන් சொல்ல ගමු. ஆரம்பிக்கணும். උන්වහන්සේ දෙස බලා කතා කරන්න පටන් ගමු. ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லதான். බලාපොරොත්තුවක් නැහැ இந்த තමයි. வியாதியில நம்பிக்கை මේ இல்லதான். රෝගේ බලාපොරොත්තුවක් நீ නැහැ இப்ப තමයි. பாக்குற இந்த கட்டி உனக்கு பயங்கரமா ඔබ இருக்கலாம். බලන මේ කැටේ ගෙඩිය ඔබට இப்ப බලාපොරොත්තුවක් உன்னுடைய නැති சரத்துல වෙති. பாக்குற வியாதி உனக்கு பெரிய ஒரு கேள்வியா ඔබේ இருக்கலாம். ශරීරයේ රෝගය ඔබට ලොකු ප්‍රශ්නයක් වෙන්න ஆனா அவர் පුළුවන්. சொல்றார், நான் இருக்கிற அந்த வியாதியின் උන්වහන්සේ மத்தியில், කියනවා මා ඔබ සමග සිටිමි. நான் இருக்கிற அந்த வியாதியின் மத்தியில මගේ රෝගයේ நீ මැදේ சந்திக்கிற இந்த கடன் பிரச்சனை உனக்கு பெரிய ஒரு பாரமா இருக்கலாம். ඔබේ ණය ප්‍රශ්නේ ඔබට බරක් වෙන්න என்னால පුළුවන්. அடிக்க முடியலையே, මේක මට ගෙවන්න බෑනේ. வெட்கமா இருக்கிறேனே, මට ලැජ්ජයිනේ. அவமானப்படுறேனே, මට අවමානයයිනේ. எல்லாம் என்ன நிந்திக்கிறாங்களே, මට නින්දාවට ලක් உனக்கு பெரிய වෙනවානේ. சுமையா இருக்கலாம். මේක මට බරක් වෙන්න ஆனா இதன் පුළුවන්. மத்தியில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ඒ මැදේදී තුන් වහන්සේ இதன் ඔබ மத்தியில் அவர் සමග உனக்கு සිටිනවා. துணையா ඒ இருக்கிறார். මැදේදී තුන් වහන්සේ ඔබ සමග எல்லாரும் உனக்கு සිටිනවා. எதிர்பார்க்கிறாங்களா? ඔබ හැමෝම யாருமே உன்னை විරුද්ධද? புரிஞ்சு கொள்றாங்க இல்லையா? කවුරුත් ඔබට කැමති எல்லாரும் නැද්ද? உன்னை பார்த்து கேவலமா பேசுறாங்க. හැමෝම ඔබ දිහා බලලා පිළිකුල් කරලා நீ කතා மனம் திரும்பி කරනවද? உன்னை ஏற்றுக்கொள்றாங்க ඔබ இல்லையா? පසුතැවිලි වෙලත් ඔබ உனக்கு බාර விரோதமா ගන්නේ தான் எல்லாம் නැද්ද? இருக்கிறாங்களா? ඔබ හැමෝම ඔබ කෙරේ ஆனா ක්‍රෝධයෙන් அவர் ඉන්නවද? சொல்றாரு, நான் உன் சார்பில் இருக்கிறேன். උන්වහන්සේ කියනවා මා නුඹ நான் உன் සමග பக்கத்துல සිටිමි. இருக்கிறேன். ඔබේ ළඟ මා நான் உனக்கு සිටිමි. பக்கபலமா இருக்கிறேன். මා නුඹේ ශක්තියව සිටිමි. எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட හැමෝම ළඟ සිටියත් ஏதோ ஒரு தனிமை, මොකක්ද තනිකමක්? ஏதோ ஒரு லோன்லினஸ். මොකක්ද තනිකමක්? அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க, අම්මා ළඟ ඉන්නවා. அப்பாவும் இருக்கிறாங்க, තාත්තා ළඟ ඉන්නවා. மனைவியும் பக்கத்துல இருக்கிறாங்க, භාර්යාව ළඟ ඉන්නවා. கணவனும் பிள்ளைகள் ස්වාමි இருக்கிறாங்க. පුරුෂයා දරුවන් ළඟ ඉන්නවා. ஆனா ஏதோ ஒரு தனிமை எனக்குள்ள නමුත් இருக்குது. මොකක්ද තනිකමක් මා තුළ? தற்கொலை செய்து கொள்ளலாமா? මා සියදි විනාශා இந்த ගමුද? வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாமா? මගේ ජීවිත ඉවර කරගමුද? என்ன வாழ்க்கை என்ற தனிமை எனக்குள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். මගේ ජීවිතේ තනිකම කියලා තාම පොරබඳමින් ඉන්නවා. தேவன் சொல்றாரு, දේනහස කියනවා. நான் உனக்கு துணையா இருக்கிறேன். මම ඔබට සහාය වෙමි. இந்த தனிமையின் மத்தியில நான் உன்னோடு கூட இருக்கிறேன். තනිකම මැදදිත් මා නුඹ සමග සිටිමි. அவர் உன்னை கைவிடலாமா? උන්වහන්සේ ඔබ අත්හරියේ නැහැ. அவர் உன்னை விட்டு උන්වහන්සේ விலகவில்லை. ඔබ දුරස්ව ගියේ නැහැ. அவரே எங்க நம்பிக்கையா இருக்கிறார். ඒ වහන්සේ ඔබේ உன்னுடைய இருதயத்தை ශක්තියයි. நம்பிக்கை அவர்தான். ඔබේ හදවතේ බලාපොරොත්තු උන්වහන්සේ. அவரை மாத்திரம் நீ விட்டுறாத. උන්වහන්සේ පමණක් අත්හැර දෙන්න அவரை එපා. மாத்திரம் நீ விட்டுறாத. උන්වහන්සේ පමණක් අත්හැර அவரை දෙන්න பார்த்து එපා. சொல்ல, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். උන්වහන්සේ ஆண்டவரே දෙස බලා කියන මම ඔබ වහන්සේ உங்களை විශ්වාස முழுமையாக කරමි. நம்புறேன். ஆண்டவரே වහන්සේ මුළුමනින් විශ්වාස உங்களை කරමි. முழுமையாக நம்புறேன் ஐயா. ඔබ මුළුමනින් විශ්වාස அவர் மேல කරමි. நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். වහන්සේ කෙරේ විශ්වාස කරන මනුෂ්‍ය அவர் மேல භාග්‍යවන්තයෙක්. உண்மையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். වහන්සේ කෙරේ විශ්වාසවන්ත ஓ මනුෂ්‍යයා. ஹalleluya ஹalleluya. அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை இன்னும் அதிகமாக நம்புறேன். වහන්සේ ஆண்டவரே තව වැඩියෙන් විශ්වාස කරනවා. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கு தாமதத்தை நான் பார்த்துட்டேன், இன்னும் டிலேயா இருக்குது. ஆனா நம்பிக்கை நான் விடல ஆண்டவரே. இன்னும் தோல்வியை நான் சந்திக்கிறேன், இன்னும் எதிர்ப்பை நான் சந்திக்கிறேன். තාම පරාජයට මුහුණ ஆனா දෙනවා. நம்பிக்கை விடல ஏசப்பா. ස්වාමීනි මට நான் බලාපොරොත්තු உண்மையை நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவரே. වහන්සේ කෙරේ බලාපොරොත්තු වෙමි. பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிறார். உன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை அவருடைய செவிகள் கேட்கிறது. நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட முடிவு பறின நான் இருக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும்
நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து உன்னை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலும், உன்னுடைய நிலைமையை பார்த்து உன்னை பரியாசம் செய்கிறவர்கள் மத்தியிலும், நம்பிக்கை இல்லாத உன்னுடைய வாழ்க்கையின் நடுவில் நான் இருக்கிறேன். அவர் இருக்கிறார். වහන්සේ සිටිනවා. அவர் இருக்கிறார். වහන්සේ සිටිනවා. Jesus. தகப்பனே, පියාණනි. நாங்கள் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி இருக்கிறோம். අපි බලාපොරොත්තුෙන් මේ ගීතිකාව ගායනා කර තිබෙනවා. எங்க நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவர். අපේ බලාපොරොත්තු ඔබයි ස්වාමිනී. எல்லாமே உடைஞ்சு போன சூழ்நிலையில வந்திருக்கிறோம். හැමදේම හයිමි කරගත වාතාවරණයක இனி ஒரு සිටිනවා. ஹோப் எங்களுக்கு இல்ல. අපිට තවත් බලාපොරොත්තුවක් නැහැ. ஆனா இன்னைக்கு நான் உங்களை நம்புறேன்ப்பா. නමුත් අද අපි විශ්වාස කරනවා உங்களை ස්වාමිනී. முழுமையாக நாங்க நம்புறோம். වහන්සේ මුළුමනින්ම විශ්වාස කරනවා. எங்கள் ஆராதனை விட்டு கொடுக்க மாட்டோம். අපි නමස්කාරය අත්හැර දෙන්නේ නැහැ. செத்தாலும் நாங்க உண்மை ஆராதிப்பதை விட்டு கொடுக்க මැරුණත් மாட்டோம். අපි වහන්සේව නමස්කාර කරන එක අත්හරින්නේ නැහැ. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, අපි දන්නවා ස්වාමිනී. நீங்க அங்க வருவீங்கப்பா. වහන්සේ එතනට එනවා. நீங்க அங்க வருவீங்க වහන්සේ ஆண்டவரே. එතනට එනවා ස්වාමිනී. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், වහන්සේ ගම් මැදින් වතුර මැදින් යන நீ විටත් அக்கினியை அடக்கும் பொழுதும் ගිනි මැදින් යන විටත් அது உண்மையில புரளாது. ඒ මා පිට அது පැමිණෙන්නේ உன்னை නැත. பற்றாது. ඒ නුඹ දවාලන්නේ நீ නැත. நடப்ப. ඒ මතින් நீ යන්න. நடப்ப. ඔබ මතින් යන්න. நீ நடந்து ඒ வருவ. මතින් ඔබ යනසේක. மரண இருள கடந்து வருவ. ඔබ මරණ මිටියවතේ ගණන්ධකාරයෙන් அக்கினி පැමිණෙනවා. சூளையை நீ கடந்து வருவ. ගිනි ජාලාව උඳුන පසු කරනවා. தண்ணீரின் வெள்ளங்களை நீ தாண்டி வருவ. කඳුළු කංගාවලින් ඔබ පසු කරනවා. பெரு வெள்ளத்தின் சத்தத்துக்கு நீ தப்புவிக்கப்படுவ. ඔබ මහා ගම් වතුරේ ශබ්දයට ආරක්ෂා කරනු ගලවාගනු ලැබෙනවා. வெள்ளம் போல் சத்துரு உன் மேல வந்தாலும் ගම් වතුරක් මෙන් සතුරන් ඔබ පිට உனக்காக පැමිණියා. ஆவியானவர் கொடி ඔබ ஏற்றுவார். උදෙසා ආත්මයන්න් වහන්සේ දජය உனக்கான ஒரு ඔසවනසේක. கொடி ඔබ ஆயத்தமாகப்பட்டிருக்கிறது. උදෙසා දජය සූදානම කර உனக்கான ஒரு ஜெய තිබෙනසේක. கொடி ஆயத்தமா இருக்கிறது. ඔබ උදෙසා ජය දජය සූදානමින් තිබෙනසේක. ஆண்டவரே, உம்மை முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவரே. අප මුළුමනින් විශ්වාස කරනවා என்ன ස්වාමීනි. நடந்தாலும் உடைய ஆராதனையை விட மாட்டோம். මොනාසිරුණත් වහන්සේගේ නමස්කාරය நாங்கள் අත්හරින්නේ. ஆராதிக்கிற தேவன் වහන්සේ නමස්කාර කරන දෙවිඳුන් எங்களை தப்புவிக்க வல்லவர். ඔබ ගලවා ගන්න බලවත්. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து අහසත් පොළොත් මේව ස්වාමීන් වහන්සේ වෙතින් எங்களுக்கு ஒத்தாசை வரும். අපිට උපකාරය எங்களுக்கு පැමිණෙනවා. ஒத்தாசை வரும். උපකාරය உன் පැමිණෙනවා. காலை தள்ளாட விட்டா ඔබේ පාද உன்னை පැකිලෙන් තත්තු காக்கிறவர் හරිනසේක. உறங்க மாட்டார். ඔබව රක්නාව දෙවියන් වහන්සේ பகலிலே නිදා வெயிலாகிலும் නොගන්නසේක. இரவிலே நிலவாகிலும் ඒ රාත්‍රියේ පිණිවුණත් රාත්‍රියේ உன்னை දේවල් වුණත් சேதப்படுத்துவதில்லை. ඔබව ඒවා විපත්තියට ලක් கர்த்தர் உன்னை කරන්නේ காக்கிறார். නැත. ස්වාමීන් ඔබ දෙස அவர் බලනවා. உனக்கு நிழலாக இருக்கிறார். වහන්සේ ඔබගේ ආරක්ෂාවගේ සෙවණැල්ලව உடைய සිටිනවා. ஜனங்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே. ඔබ ධෛර්යමත් කරනවා. நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு போக වහන්සේ ඉන්නවා කියන බලාපොරොත්තුවෙන් எங்களுக்கு கிருபை தாரும். වහන්සේට කරුණාව இயேசுவின் දෙන්න. மூலம் යේසුස් ஜெபிக்கிறோம். වහන්සේගේ නාමයෙන් යාඥා நல்ல කරනවා. பிதாவே. යහපත් පියාණන්. ஆமென்.